ரைட். அப்ப நான் ஷேர் பண்ணிக்கிற அந்த வேர்ட் டாக்குமெண்ட் கிளியரான ஒரு சொல்லுங்க. ஷேர் பண்ணிக்கிற வேர்ட் டாக்குமெண்ட் கிளியரா? குயிக்கா சொல்லுங்கம்மா. சார். ரைட். அப்ப நாங்க கடைசியா போன கிளாஸ்ல யூனிட் 2 சம்பந்தமா கடைசியா என்ன விஷயம் பார்த்திருந்தோம்? கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள். ரைட். கேள்வியை தீர்மானிக்கும் காரணி, அதே மாதிரி நிரம்பல தீர்மானிக்கும் காரணி. சரி. ரைட். உங்களோட வீடியோ ஆடியோஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரைட். சரி. அப்ப நாங்க போன கிளாஸ்ல நாங்க பார்த்திருந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த யூனிட் 2 சம்பந்தமா பார்த்திருந்தோம். யூனிட் 2ல வந்து உங்களுக்கு மொத்தமாக எத்தனை தேர்ச்சி மட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை தேர்ச்சி மட்டம் இருக்குது யூனிட் 2ல? யூனிட் 2ல டோட்டலா எத்தனை தேர்ச்சி மட்டம் இருக்குது? எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். அலகு 2ல எத்தனை தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது டோட்டலா? அப்துல்லா, அம்னா, ஃபாத்திமா, மாஜிதா, நஸ்லா, நேத்ரா, ருக்கையா, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எத்தனை தேர்ச்சி மட்டம் இருக்குது யூனிட் 2ல? உங்களோட வாய்ஸ் கிளியர் இல்ல. மாஜிதா, உங்களோட வாய்ஸ் கிளியர் இல்ல. அடுத்தாக்கள் சொல்லுங்க. ஆறா? இல்ல இல்ல. சரியா? 12 தேர்ச்சி மட்டங்களோட அடிப்படையில தான் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், 12 தேர்ச்சி மட்டங்களோட அடிப்படையில தான் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த யூனிட் 2 வந்து உங்களுக்கு விரிவாக்கப்பட்டிருக்குது. அதுல நாங்க போன கிளாஸ்ல கேள்வி சம்பந்தமா பார்த்திருந்தோம். கேள்வின்னா என்ன? கேள்வியில செல்வாக்கு செலுத்துற காரணி அப்படின்னு சொன்னா, கேள்வி ஏற்படுறதுக்கு அவசியமான 3 விடயங்களை பார்த்திருந்தோம். கேள்வியின் வகைகளை நாங்க பார்த்திருந்தோம். வேற என்ன சொல்றது? தனிநபர் கேள்வி, சந்தை கேள்வி, அதுக்கான உதாரணம், அதுக்கான வரைபடம், அந்த தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கிற காரணி, சந்தை கேள்வியை தீர்மானிக்கிற காரணி அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க பார்த்திருந்தோம். அப்ப இந்தியாண்ட கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால், தனிநபர் கேள்வி சார்பு அல்லது தொழிற்பாடு, அதே மாதிரி சந்தை கேள்வி சார்பு அல்லது தொழிற்பாடு. சரியா? தனிநபர் கேள்வி சார்பு, தனிநபர் கேள்வி சார்பு அல்லது தொழிற்பாடு அப்படின்னு சொல்லலாம். தொழிற்பாடு அப்படின்னு சொல்லலாம். சரி. அப்ப இப்படின்னா என்னன்றத முதலாவது நீங்க என்ன செய்யணும் அப்படின்றால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட பண்டம் ஒன்றுட தனிநபர் கேள்விக்கும், சரி, தனிநபருடைய கேள்விக்கும் அதனை தீர்மானிக்கிற காரணிகளுக்கும். எதனை தீர்மானிக்கிற காரணி? தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கிற காரணி. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட பண்டம், விலை என்ன சொல்றது? ஒரு போன் ஆகிக்கலாம், மைக் ஆகிக்கலாம், மவுஸ் ஆகிக்கலாம், கீபோர்ட் ஆகிக்கலாம், விளங்கினா லைட் ஆகிக்கலாம், உணவுப் பொருட்கள் ஆகிக்கலாம், விளங்கினா வெங்காயம் ஆகிக்கலாம், சரி, உருளைக்கிழங்கு ஆகிக்கலாம். எதுவும் ஏதோ 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 ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்டம் ஒன்றோட தனிநபருடைய கேள்விக்கும் அதனை தீர்மானிக்கிற காரணி, அதனை தீர்மானிக்கிற காரணிகளுக்கும் இடையிலான தொடர்பினை வந்து என்ன செய்யறது அப்படின்றால் சமன்பாடாக முன்வைக்கும் போது அது தனிநபர் கேள்வி சார்பு அப்படின்னு சொல்றோம். தனிநபர் கேள்வி சார்பு அப்படின்னு சொல்றோம்.
சரி, அப்ப எதுக்கிடையிலான தொடர்பு? ஒரு குறிப்பிட்ட பண்டம் ஒன்றோட தனிநபர் கேள்விக்கும் அதனை தீர்மானிக்கும் காரணிக்கும் அதனை தீர்மானிக்கும் காரணிக்கும் இடையிலான தொடர்பினைத்தான் வந்து நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், தொடர்பினை வந்து நாங்க அந்த சமன்பாடாக முன்வைக்கிறது தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், தனிநபர் கேள்வி சார்பு. தனிநபர் கேள்வி சார்பு. அப்ப தனிநபர் கேள்வி சார்பு அப்படின்னு சொன்னா என்னன்னு விளங்கிச்சு அப்படின்னா, அத நாங்க எப்படி காட்டுறதுன்னா, Q டி QDA சமன் ஏன்னு சொன்னா ஒரு தனிநபர். ஏன்ற ஒரு தனிநபர். அல்லது பின்ற ஒரு தனிநபர். அல்லது அமல்ன்ற ஒரு தனிநபர். விளங்குனா சொல்றது? அப்படி. QDA சமன் எஃப் ஃபங்ஷன் ஆஃப் பிரைஸ் பொருள் விளங்கினா அதாவது என்னது? பொருளுண்ட விலை, அதே மாரி என்ன தொடர்புடைய பண்டத்திட விலை, அதே மாரி நுகர்வோண்ட வருமானம், சரி. அதே மாரி நுகர்வோண்ட சுவை, சரி. ஏனைய காரணிகள், ஆ நுகர்வோண்ட சுவை, எதிர்காலம் பற்றிய எதிர்பார்க்கைகள், சரி. ஏனைய காரணிகள். சரியா? அந்த ஏனைய காரணிகளுக்குள்ள என்னென்ன வரும்? அரசியல் செயற்பாடு, காலநிலை. அப்ப அந்த தனிநபர் கேள்வி சார்பு வந்து நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, இப்படித்தான் காட்டுறோம். இதெல்லாம் என்ன சொல்றது? ஃபங்ஷன் ஆஃப். அதுக்கு தான் இந்த பிராக்கெட் போடுறோம். ஃபங்ஷன் ஆஃப் தொழிற்பாடு அல்லது சார்புக்கு தான் இந்த எஃப் போடுறது. ஏ அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு தனி நபர குறிப்பிடுறது. ஏன்ற தனிநபர், பீன்ற தனிநபர், விளங்குனா சொல்றது? சீன்ற தனிநபர். அப்படி. சரி. அப்ப ஃபங்ஷன் ஆஃப் விலை, குறிப்பிட்ட பண்டத்தின் விலை, விளங்கின சொல்றது? அதே மாரி தொடர்புடைய பண்டங்களோட விலை, நுகர்வோண்ட வருமானம், நுகர்வோண்ட சுவை, எதிர்காலம் பற்றிய எதிர்பார்க்கை, ஏனைய காரணி. ஏனைய காரணி. அப்ப இப்படிதான் நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தனிநபர் கேள்வி சார்பு அல்லது தனிநபர் கேள்வியின் தொழிற்பாட வந்து காட்டுறோம். விளங்கினா உங்களுக்கு சொல்றது? விளங்கினா உங்களுக்கு சொல்றது? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப எஃப்க்கு நாங்க என்ன சொல்லுவோம்? எஃப்னா என்ன? எஃப்னா தொழிற் என்ன? தொழிற்பாடு அல்லது தொழிற்பாடு. சார்பு. தொழிற்பாடு அல்லது சார்பு. விளங்கினா உங்களுக்கு சொல்றது? ரைட். அப்ப தனிநபர் கேள்வி சார்பு அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு பண்டம் ஒன்றோட தனிநபர் கேள்விக்கும், தனிநபரோட கேள்விக்கும் அதனை தீர்மானிக்கிற காரணி. அப்ப தீர்மானிக்கிற காரணி அப்படின்னு சொன்னா என்ன? என்னென்ன அந்த தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கிற காரணி என்ன? என்னென்ன காரணி? குறித்த பொருளின் விலை, ரைட், தொடர்புடைய பொருட்களின் விலை, ரைட், நுகர்வோர் வருமானம், ரைட், சுவை, ரைட், எதிர்கால எதிர்பார்க்கைகள், ரைட். நுகர்வோர் ஏனையவை. ஏனைய காரணிகள். விளங்கினா உங்களுக்கு சொல்றது? அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கிற காரணி. அப்ப தனிநபருட கேள்விக்கும் அதனை தீர்மானிக்கிற காரணிக்கும் இடையிலான தொடர்பினை வந்து நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, சமன்பாடாக முன்வச்சுக்கிறோம். சமன்பாடாக முன்வச்சுக்கிறோம். அப்ப இப்படி ஒரு சமன்பாடாக முன்வைக்கிற ஒரு விடயத்தை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, தனிநபர் கேள்வி சார்பு அல்லது தனிநபர் கேள்வி தொழிற்பாடு. சரியா? அப்ப இந்த விஷயம் விளங்கினா? இந்த விஷயம் விளங்கினா? ஆம் சார். அடுத்தாக்கள் எல்லாரும் ஆன்சர் பண்ணணும் குயிக்கா. ஓ சார். ரைட். அடுத்ததாக நாங்க என்ன விஷயத்துக்கு வரோம் அப்படின்னு சொன்னா, 2வது சந்தை கேள்வி சார்பு. சந்தை கேள்வி சார்பு. சந்தை கேள்வி சார்பு அல்லது தொழிற்பாடு. அல்லது தொழிற்பாடு. அப்ப சந்தை கேள்வி சார்பு அல்லது தொழிற்பாடு அப்படின்னு சொன்னா என்னன்னா, நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அப்படின்னா என்னன்றத முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும். சரியா? முதலாவது உள்வாங்கணும். சரி. அப்ப சந்தை கேள்வி சார்புன்னா என்ன? அப்ப சிம்பிளா வந்து உங்களுக்கு தனிநபர் கேள்வி சார்பு விளங்கிச்சு அப்படின்னு சொன்னா, சந்தை கேள்வி சார்பு வந்து டைரக்ட்டா உங்களுக்கு விளங்கி உள்வாங்கிக் கொள்ளணும். என்னது? குறிப்பிட்ட பண்டம் ஒன்றோட தனிநபர் கேள்விக்கா, இந்த சந்தை கேள்வி சார்புல சந்தை கேள்விக்குன்னு போடுவோமா? சந்தை கேள்விக்கு. சந்தை கேள்விக்கும் அதனை தீர்மானிக்கிற காரணி. அப்ப தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கிற காரணிக்கும், சரி. தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கிற காரணிக்கும், சந்தை கேள்வியை தீர்மானிக்கும் காரணிக்கும் இடையிலான டிஃபரண்ட் என்ன? தனிநபர் கேள்வி என்றால் ஒரு ஆள், சந்தை கேள்வி என்றால்
நிறைய பேர் கொள்வனவு செய்ய தயாராக உள்ள அதாவது நுகர்வோர். சந்தையில ஈக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தையில ஈக்கிற அனைவராலும் விளங்கினா தனிநபர்கள்ட கூட்டு விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அப்ப அப்படின்னு சொன்னா ஒரு சந்தை கேள்வி சார்பு உதாரணமா ஒரு சந்தையில வந்து தனிநபர்கள் ஏன்ற நபரும் பீன்ற நபரும் சீன்ற நபரும் டீன்ற நபரும் ஈக்கிறாங்க. சரியா? ஒரு சந்தையில இவ்வளவு பேர் தான் ஈக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சரியா? இவர் வந்து 10 பொருள கேட்கிறாரு. இவர் வந்து 20 பொருள கேட்கிறாரு. இவர் வந்து 10 பொருள கேட்கிறாரு. இவர் வந்து 50 பொருள கேட்கிறாரு. இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுது என்னன்னு சொன்னா, சந்தை கேள்வி. அதாவது தனிநபர் கேள்வி. ஏன்ற தனிநபர் 10, பீன்ற தனிநபர் 20, சீன்ற தனிநபர் 10, டீன்ற தனிநபர் 50 அப்படின்னா, அப்ப சந்தை கேள்வி எவ்வளோன்னு கேட்கிற டைம்ல நீங்க எவ்வளவு குடுப்பீங்க? 90. 90. இல்லைங்களா? இது எல்லாத்தையும் கூட்ட வாருது. அப்ப தனிநபர்கள்ன்ற கூட்டு. ஒரு சந்தையில இருக்கிற அந்த குறிப்பிட்ட தனிநபர்கள்ன்ற கூட்டு. அதான் நாங்க என்ன சொல்றோம்? சந்தை கேள்வின்னு சொல்றோம். அப்ப அதிலே உங்களுக்கு விளங்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொன்னா 2க்கும், அந்த 2 தீர்மானிக்கிற காரணிக்கும், ஒரே ஒரு காரணி வந்து எக்ஸ்ட்ரா வரப்போகுது. என்னது? நுகர் நுகர்வோரின் நுகர்வோண்ட எண்ணிக்கை. நுகர்வோண்ட எண்ணிக்கை. ரைட்? சரியா? அப்ப தனிநபர் கேள்வி சார்புக்கும் சந்தை கேள்வி தி தி அதாவது தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிக்கும், சந்தை கேள்வியை தீர்மானிக்கும் காரணிக்கும் இடையில ஒரு மேலதிகமான ஒரு விடயம் சந்தை கேள்வியை தீர்மானிக்கும் காரணியில வருது. நுகர்வோண்ட எண்ணிக்கை. நுகர்வோண்ட எண்ணிக்கை. அப்ப நுகர்வோன் வந்து இப்ப 4 பேர் வந்து ஈந்தாங்க அப்படின்னு சொன்ன ஒரு சந்தையில, அந்த 4 பேரும் எவ்வளோத்த கேட்கிறாங்கன்ற அடிப்படையில தான் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, ஒரு சந்தையின் கேள்வி வந்து தீர்மானிக்கப்படுது. அப்ப நுகர்வோண்ட எண்ணிக்கை அப்படின்றது வந்து சந்தை கேள்விய தீர்மானிக்க போகுது. சந்தை கேள்விய தீர்மானிக்க போகுது. அப்ப என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா இதுல, இது வந்து நான் போன கிளாஸ்லயும் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். அப்ப தனிநபர் கேள்வி சார்பு அப்படின்னு சொன்னா என்னன்னு விளங்கினா, அப்ப சந்தை கேள்வி சார்பு அப்படின்னு சொன்னா என்னன்னு விளங்கிக் கொள்ளணும் உங்களுக்கு. அப்படின்றா என்ன? ஒரு குறிப்பிட்ட பண்டம் ஒன்றோட சந்தை கேள்விக்கும் அதனை தீர்மானிக்கும் காரணி. அப்ப சந்தை கேள்விக்கும் அதனை தீர்மானிக்கும் காரணி அப்படின்னு சொன்னா, அப்ப சந்தை கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகள் என்ன? காரணிகள் என்ன? என்னென்ன காரணி சந்தை கேள்வியை தீர்மானிக்க போகுது? குறித்த பொருளின் விலை, தொடர்புடைய பொருட்களின் விலை, வருமானம், சுவை, எதிர்பார்க்கைகள், நுகர்வோர் வருமானம், ஏனையவைகள். ரைட். ஓகே. நீங்க ஒரு காரணி சொல்லலையே. இன்னொரு காரணி. நுகர்வோண்ட வருமானம் சொன்னீங்க. நுகர்வோண்ட சுவை, எதிர்காலம் பற்றிய எதிர்பார்க்கை, ஏனைய காரணி. ஒரே ஒரு காரணி நுகர்வோர் சொல்லேன். எண்ணிக்கை. ஆ நுகர்வோண்ட எண்ணிக்கை. சரி. அப்ப இந்த நுகர்வோண்ட எண்ணிக்கைன்றது தான் என்ன செய்ய போகுது அப்படின்றால், இந்த தனிநபர் கேள்வியையும், சந்தை கேள்வியையும் அதாவது என்னது டிஃபரண்ட் ஆகுற ஒரு மிக பிரதானமான ஒரு காரணி. அது எம்சிக்யூல கேட்கறதுக்கான உங்களுக்கு சான்சஸும் இருக்குது. சரி. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட பண்டம் ஒன்ற சந்தை கேள்விக்கும், அதனை தீர்மானிக்கும் காரணிக்கும் இடையிலான தொடர்பின வந்து சமன்பாடாக முன்வைக்கிறது தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், என்ன சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? சந்தை கேள்வி சார்பு. சந்தை கேள்வி சார்பு அல்லது சந்தை கேள்வி தொழிற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். சரி. சந்தை கேள்வி சார்பு அல்லது சந்தை கேள்வி தொழிற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நாங்க எப்படி போடுறது? QD சமன் அப்ப QDக்கு பதிலா இங்கனைக்கு வந்து நாங்க ஏன்ற தனிநபரை போடுறோம். அப்ப ஒரு சந்தையில ஏபிசி அப்படின்ற ஒரு தனிநபர்கள் காணப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இதுல நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் A பிளஸ் பி பிளஸ் சின்னு போடுவோம். அப்ப சமன். இது வந்து சந்தை கேள்வி சார்பு காட்டுறது. சந்தை கேள்விய காட்டுறது. அப்ப சந்தை கேள்வி QD சமன் பங்ஷன் ஆஃப் சரி. ஒருத்த பொருளின் விலை, தொடர்புடைய பண்டங்களோட விலை, நுகர்வோண்ட வருமானம், நுகர்வோண்ட சுவை, எதிர்காலம் பற்றிய
எதிர்பார்க்கைகள், அதே மாதிரி வந்து நுகர்வோண்ட எண்ணிக்கை, நுகர்வோண்ட எண்ணிக்கை, அதே மாதிரி ஏனைய காரணி. சரி, இப்படித்தான் நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சந்தை கேள்வி சார்பு நாங்க காட்டப் போறோம். சரி, சந்தை கேள்வி சார்ப காட்டப் போறோம். அப்ப தனிநபர் கேள்விக்கும், சந்தை கேள்விக்கும் இடையிலான அந்த அந்த சந்தை கேள்வி சார்புக்கும், தனிநபர் கேள்வி சார்பையும் வந்து எப்படி நாங்க முன்வைக்கிறது அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ். ரைட். அப்ப நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த தனிநபர் கேள்வி சார்பையும், சந்தை கேள்வி சார்பையும் பார்த்திருந்தோம். இப்ப அடுத்த விஷயமா என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, கேள்வி சார்பு. ஒரு பொதுவான ஒரு விடயத்துக்குள்ள வரோம். கேள்வி சார்பு அல்லது கேள்வி சார்பு அல்லது கேள்வி தொழிற்பாடு. சரி, கேள்வி தொழிற்பாடு அல்லது இன்னொரு பேர் சொல்லுவோம் என்னென்றால், கேள்வி கோட்பாடு. கேள்வி கோட்பாடு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவோம். சரி, இப்ப ஒரு பொதுவான விஷயத்துக்குள்ள வரோம். இப்ப அதாவது இந்த கேள்வியை தீர்மானிக்கும் எந்த ஒரு காரணி என்ற மாற்றத்திற்கும் இசைவாக குறிப்பிட்ட பண்டத்தின் கேள்வி மாற்றம் அடையும் விதத்தினை காட்டுவதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா கேள்வி சார்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு கேள்வியை தீர்மானிக்கும் எந்த ஒரு காரணி. அப்ப கேள்வியை தீர்மானிக்கிற காரணி என்ன? விலை. அதே மாதிரி குறிப்பிட்ட தொடர்புடைய பண்டங்களுடைய விலை. சரி, அதே மாதிரி நுகர்வோண்ட வருமானம், நுகர்வோண்ட சுவை, எதிர்காலம் பற்றிய எதிர்பார்க்கை, நுகர்வோண்ட எண்ணிக்கை, ஏனைய காரணி. இப்ப உதாரணமா நாங்க எடுத்துக்கொண்டா, இப்ப நாங்க விலைய நாங்க எடுத்துக்கொள்வோமே. இப்ப விலை வந்து அதிகரிக்குது. சரி, விலை வந்து இப்ப அதாவது கேள்விய தீர்மானிக்கிற காரணி. இந்த விலை அப்படின்றது ஒரு காரணி. இப்ப விலை வந்து அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகைக்கு என்ன நடக்கும்? குறையும். குறையும். என்னது? கேள்வி கேள்வி விதி என்ன சொல்லுது? ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின ஒரு குறிப்பிட்ட காலத்துல விலை தவிர்ந்த ஆ சரி சாரி ஒரு பொருளுண்ட குறிப்பிட்ட விலைக்கும், அதுண்ட கேள்வி தொகைக்கும் இடையில வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, எதிர்க்கணிய தொடர்பு. விலை அதிகரித்தா கேள்வி தொகை குறைவடையும். அதே மாரி ஒரு பொருளுண்ட விலை குறைவடைஞ்சா என்ன நடக்கும்? கேள்வி தொகை அதிகரிக்கும். கேள்வி தொகை அதிகரிக்கும். கேள்வி தொகை அதிகரிக்கும். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா, இப்படி இப்படி ஒரு கேள்வியை தீர்மானிக்கும் எந்த ஒரு காரணி விலையாய்க்கலாம், தொடர்புடைய இப்ப உதாரணமா சுவை எடுத்துக்கொள்வோமே. நுகர்வோண்ட சுவை எடுத்துக்கொள்வோமே. இப்ப நுகர்வோண்ட சுவை வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது வந்து அது அவன்ட சுவை வந்து குறைவடையுது. அப்படின்னு சொன்னா, அந்த பொருளுண்ட சுவை வந்து குறைவடையுது. நுகர்வோண்ட சுவை. அப்படின்னு சொன்னா, பொருள வாங்குவானா? நிறைய பொருள நுகர்வோன் வாங்க விரும்புவானா? இல்ல. இல்ல. அப்ப நிறைய பொருள வாங்க விரும்ப மாட்டான் அப்படின்னு சொன்னா, கேள்வி தொகை வந்து என்ன நடக்கப் போகுது? குறையும். குறையும். இப்படி இந்த கேள்வியை தீர்மானிக்கிற எந்த காரணியா இருந்தாலும் பரவாயில்ல. அதிட மாற்றத்துக்கு இசைவாக ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின கேள்வி மாற்றம் அடையுமா இல்லையா? கேள்வி மாற்றம் அடையுமா இல்லையா? மாற்றமடையும். மாற்றம் அடையும். அப்படி மாற்றம் அடையிற விதத்த காட்டுறதத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னால், இந்த கேள்வி சார்பு, அல்லது கேள்வி தொழிற்பாடு, அல்லது கேள்வி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். கேள்வி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்றால், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகளுக்கும், அதிண்ட கேள்விக்கும் இடையிலான தொடர்பை காட்டுறதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், கேள்வி சார்பு அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க மேலேயும் பார்த்திருந்தோம். சரி, அப்ப நாங்க கேள்வி சார்பு அல்லது கேள்வி தொழிற்பாடு அல்லது கேள்வி கோட்பாட நாங்க எப்படி வந்து ஒரு ஆ எப்படி முன்வைக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு சமன்பாடின் மூலம் எப்படி முன்வைக்கிறது அப்படின்னு சொன்னா, QD சமன் ஃபங்ஷன் ஆஃப் சரி, ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலை, தொடர்புடைய பண்டங்களோட விலை PN, அதே மாரி வந்து என்னது நுகர்வோண்ட வருமானம், நுகர்வோண்ட சுவை, அதே மாரி எதிர்காலம் பற்றிய எதிர்பார்க்கைகள், அதே மாரி நுகர்வோண்ட எண்ணிக்கை, ஏனைய காரணி ஏனைய காரணி. சரி, இதான் விஷயம்.
ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். தனிநபர் கேள்விச்சார்பு, சந்தை கேள்விச்சார்பு, ஒரு பொதுவான கேள்விச்சார்பு அல்லது கேள்வி தொழிற்பாடு, கேள்வி கோட்பாடு இந்த 3 விடயத்தையும் வந்து விளங்கிட்டீங்களா? அப்ப கேள்வி தொழிற்பாட அல்லது கேள்வி கோட்பாட அல்லது கேள்வி சார்பு வந்து நாங்க 2 வகைகளாக நாங்க வகைப்படுத்திக்கிறோம். அந்த வகைகள தான் நாங்க ஆரம்பத்துல பார்த்திருந்தோம். என்னென்ன வகை? என்னென்ன வகை? சந்தை கேள்வி சார்பு, தனிநபர் கேள்வி. வெரி குட். சந்தை கேள்வி சார்பு, தனிநபர் கேள்வி சார்பு. சரி. இப்ப இந்த விடயம் உங்களுக்கு விளங்கிட்டா? இந்த விஷயம் வந்து உங்களுக்கு விளங்கிட்டா? ஆம் சார். பாத்திமா, கிளியரா? ஓ சார். மாஜிதா? நஸ்லா? ருக்கையா? அப்துல்லா? ஓ சார் அம்னா? ஓ சார் கிளியர். ரைட். சரி. இதான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் கேள்வி சார்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வாரம் என்னன்னா, ரைட். அடுத்த டாபிக்குள்ள வாரம் கேள்வி விதி. கேள்வி விதி. கேள்வி விதி. இந்த கேள்வி விதி அப்படின்னு சொன்னா என்னன்னா, சரி, ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றுல ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்று. சரி. ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றுல விலை தவிர்ந்த பிரைஸ் இல்லாம விலை தவிர்ந்த கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி. அப்ப விலை இல்லாம கேள்வியை தீர்மானிக்கிற காரணியில சொல்லுங்க பாப்போம். என்னென்ன காரணி? நுகர்வோர் வருமானம், ரைட், நுகர்வோர் சுவை, ரைட், எதிர்பார்க்கைகள், நுகர்வோர் ரைட். எண்ணிக்கை. நுகர்வோர் எண்ணிக்கை, தொடர்புடைய பண்டங்களுடைய விலை, சரியா? ஏனைய காரணிகள். சரி. அப்ப விலை தவிர்ந்தது. இந்த குறிப்பிட்ட பண்ணதுன்னா விலை தவிர்ந்த. அப்ப விலை இல்லாத ஏனைய காரணி. அப்ப ஏனைய காரணி அப்படின்னு சொல்ல போக்குள்ள உங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும். விலை தவிர்ந்த ஏனைய காரணின்னா தொடர்புடைய பண்டங்களுடைய விலை, நுகர்வோருடைய வருமானம், நுகர்வோருடைய சுவை, எதிர்காலம் பற்றிய எதிர்பார்க்க ஏனைய காரணி. அப்ப இந்த ஏனைய காரணிகள் நான் சொல்லி தந்தேன் என்ன? அரசியல் செயற்பாடுகள்ல வரும். அதே மாதிரி காலநிலை மாற்றங்கள் இடையிலும். சரி. அப்ப இப்படியான இந்த ஏனைய காரணி, விலை தவிர்ந்த ஏனைய காரணி. சரி. அப்ப ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றுல விலை தவிர்ந்த கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில. ஏனைய காரணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நிலையா இருக்கும். ஏனைய காரணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிலையாக காணப்படும். மாறாது. சரி. மாறாது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஏனைய காரணி மாறாத நிலையில ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும் ஒரு குறிப்பிட்ட பண்டம், சரியா? ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும் അതിന്റെ கேள்வி தொகைக்கும் இடையில, சரி, അതിന്റെ கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பை காட்டுறதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் கேள்வி விதி அப்படின்னு சொல்லுவோம். கேள்வி விதி அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா நீங்க விளங்கிக் கொள்ளணும். சிம்பிளா நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா அந்த கேள்வி விதி அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் விலை தவிர்ந்த ஏனைய காரணி தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் நிலையாக காணப்பட போகுது. மாறாமைக்கும் மாற்றமடையாமைக்கும். சரி. மாற்றமடையாமைக்கும். அப்ப இப்படியான சந்தர்ப்பம். அப்ப என்ன சந்தர்ப்பம்? அப்ப கேள்வி விதியில வந்து இந்த அதாவது வந்து விலை வந்து அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை வந்து குறைவடையும். குறைவடையும். அதே மாரி விலை வந்து குறைவடைகிற டைம்ல கேள்வி தொகை வந்து என்ன செய்ய போகுது? அதிகரிக்கும். அப்ப இந்த தொடர்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, கேள்வி விதி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த கேள்வி விதி தொழிற்படுறதுக்கு வந்து என்ன இந்த என்னென்ன காரணிகள், என்னென்ன விடயம் வந்து ஈக்கும் அப்படின்றத நாங்க பின்னுக்கு பார்ப்போம். சரி. அப்ப அதுக்கு முந்தி வந்து இந்த எதிர்க்கணிய தொடர்பு காணப்படுறது எவ்வாறான சந்தர்ப்பத்துல அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள நீங்க உள்ளாகுறீங்களா இல்லையா?
அப்ப அது எவ்வாறான சந்தர்ப்பம் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல விலை தவிர்ந்த ஏனைய காரணி அதாவது என்னது? ஏனைய காரணி. அதாவது விலை தவிர்ந்த ஏனைய காரணி. என்னது? குறிப்பிட்ட பண்டத்தின் விலை தவிர்ந்த தொடர்புடைய பண்டங்களோட விலையாய்க்கலாம், நுகர்வோண்ட வருமானமாய்க்கலாம், நுகர்வோண்ட சுவையாய்க்கலாம், எதிர்காலம் பற்றிய எதிர்பார்க்கையாய்க்கலாம், ஏனைய காரணிகளாய்க்கலாம். சரியா? இப்படியான இந்த ஏனைய காரணி வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா, மாறாமைக்கும், மாற்றம் அடையாமைக்கும் நிலையாக காணப்படும். சரியா? அப்ப மாறாத நிலையில ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும், அதிண்ட கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு. சரியா? எதிர்க்கணிய தொடர்ப காட்டுறதத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், கேள்வி விதி அப்படின்னு சொல்றோம். கேள்வி விதி அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலை அதிகரித்தா, அதிண்ட கேள்வி தொகை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், குறைவடையும். குறைவடையும். அதே மாரி நீங்க அது மாற்றமா யோசிங்க பார்ப்போம். விலை குறைவடைஞ்சா, கேள்வி தொகை என்ன நடக்கும்? கேள்வி தொகை என்ன நடக்கும்? கூடும். அதிகரிக்கும். சரி. இதத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், கேள்வி விதி அப்படின்னு சொல்றோம். கேள்வி விதி அப்படின்னு சொல்றோம். சரி. இத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின இப்ப உதாரணமா, நீங்க ஆ ரைட். ஒரு சீனிய நாங்க எடுத்துக்கொண்டா சீனிய நாங்க எடுத்துக்கொண்டா, இந்த சீனிட விலை வந்து ரூ. 500 ஈக்குது. சரியா? சரியா? 1 கிலோ வந்து ஆ ரைட். 1 கிலோ வந்து நாங்க எடுத்துக்கொள்வோமே ஒரு ரூ. 250 ஈக்குது. இப்ப இந்த சீனிட விலை வந்து இந்த மாசம் இந்த மாசம் ரூ. 200 வந்து குறைவடையுது. ரூ. 200 வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா குறைவடையுது. அப்ப விலை வந்து குறைவடைஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க யோசிங்க. இப்ப ஒரு நுகர்வோன பொறுத்தவரையில, அடே நாங்க ரூ. 250 வாங்கிட்டு இருக்கிற சீனி வந்து ரூ. 200 ஆகுது. அப்ப நாங்க மாசம் மாசம் வந்து ஆ 1 கிலோ சீனிய வந்து நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த முறை வந்து கொஞ்சம் கூடுதலா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டு, அவனுகிட்ட வந்து ஒரு எண்ணம் ஒன்று தோணும். ஏனது விலை குறைஞ்சிட்டு தானே! விலை குறைஞ்சிட்டு தானே! எங்களுக்கு எவ்வளோ சாமானையும் வந்து அ எடுத்துக்கொள்ள இயலும். அதாவது ஆரம்பத்தில வாங்கினத விட எங்களுக்கு வந்து இப்ப அதிகமா வாங்க இயலும். இப்ப உதாரணமா ஒரு ரூ. 1000க்கு ரூ. 1000க்கு ரூ. 250 விலையில போய்க்கிட்டு இருக்கிற 1 கிலோ சீனி ரூ. 250 அப்படின்னு சொன்னா எத்தனை கிலோ வாங்க இயலும் அவனுக்கு? எத்தனை கிலோ வாங்க இயலும்? 4 ஏன்ற கிலோ. நபர் ஏன்ற நபர் வந்து சீனிய வாங்க போறாரு. ரூ. 1000 சல்லிய கொண்டு போறாரு. ரூ. 250 போயிட்டுன்னு சொன்னா விலை, எவ்வளோ அவருக்கு வந்து சீனிய வாங்கிக் கொள்ள இயலும்? 4 கிலோவுக்கு. 4 கிலோ வந்து என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னால், கொள்வனவு செய்ய இயலும். அவருக்கு வாங்க இயலும். இப்ப விலை வந்து குறைவடையுது தானே! ரூ. 200 குறைவடைஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப இப்ப இந்த சந்தர்ப்பத்தில வந்து அவருக்கு எவ்வளோ கிலோ வந்து வாங்கிக் கொள்ள இயலும்? 5 கிலோ. 5 கிலோ. 5 கிலோ வந்து என்ன செய்ய இயலும்? வாங்கிக் கொள்ள இயலும். அப்ப ஆரம்பத்தில விலை கூடிக்கிற டைம்ல வந்து வாங்குறத விட, இப்ப விலை குறைஞ்சிக்கிற டைம்ல வாங்குற அளவு அதிகமாகிக்குதா இல்லையா? அதிகமாகிக்குதா இல்லையா? ஓ. ஓ! அப்ப விலை குறைவடைந்தா, கேள்வி தொகை வந்து என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? கூடும். அதிகரிக்கும். சரியா? ஆனா இது எவ்வாறான சந்தர்ப்பத்தில அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வாறான சந்தர்ப்பத்தில அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஏனைய காரணி மாறாமை ஏனைய காரணி எப்படி இருக்கணும்? மாறாம இருக்கணும். அப்ப ஏனைய காரணி மாறாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏனைய காரணி என்னென்ன வரும்? விலை தவிர்ந்த ஏனைய காரணி என்னென்ன வரும்? விலை தவிர்ந்த ஏனைய தொடர்பு காரணி என்ன? ஆ சொல்லுங்க. தொடர்புடைய பொருட்களின் விலைகள், வருமானம், சுவை, எதிர்பார்க்கைகள், நுகர்வோர் எண்ணிக்கை, ஏனைய காரணிகள். ரைட். சரியா? இதான் நாங்க ஏனைய காரணி. அதாவது இப்ப உதாரணமா, சிம்பிளா நீங்க ஏனைய காரணி எப்படிம்மா? நான் வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, உள்வாங்கல் வேண்டும். சும்மா அந்த தியரில சொல்றது ஏத்த மாரி பாடமாக்கி மனப்பாடம் பண்ணிட்டு வச்சுக்கப்படாது. ஏனைய காரணி மாறாத நிலையில எப்படி ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும் அதின்ட தொடர்பு அதாவது என்னது? அது அதின்ட கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு அப்படின்னு சொல்லிப்புட்டு யாருமே கேள்வி நீங்க என்கிட்ட முன்வைக்கணும். உங்களோட டவுட்ல என்கிட்ட கேட்கணும். விளங்கி நான் சொல்றது உங்களோட பிரச்சனைகள் வந்து என்கிட்ட சொன்னா தான் நாங்க அதுக்கு ஏத்த மாரி கிளாஸ செய்யலாம். சரியா?
சும்மா சொல்லி தரத மட்டும் கேட்டுக்கிட்டு ரைட் அப்படியா இப்படியா ஓ ரைட் இதெல்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு விளக்கம் ஒன்றை நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க அப்படின்றது ஏண்ட கருத்து. சரியா? நான் கேட்கிற டைம்ல தான் நீங்க பதில் சொல்றீங்க. ஆனா நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன் வாரீங்க இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களோட நிலைமைய நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் எந்த மாரி படிச்சு கொண்டு இருக்கிறேன், விளங்கி நான் சொல்றது. எனக்கு டவுட் உங்களுக்கு முதலாவது விஷயம் படிச்சு தர டைம்ல ஒரு விஷயத்த புதுசா படிக்கிற டைம்ல நீங்க உங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் ஒன்று எழும்பினா தான் அது உண்மையான ஒரு கல்வி அப்படின்றது ஏன்ட கருத்து. ஏண்டால் ஏண்டால் இப்போ உதாரணமா ஒரு விஷயத்த புதுசா படிக்கிற டைம்ல என்ன சரி ஒரு டவுட் வந்தே ஆகும் உங்களுக்குள்ள. சரியா? ஆனா அத நீங்க கேட்கறதுக்கு முன் வாரதில்ல. அதான் உண்மை கருத்து. விளங்கினா? அத வந்து நீங்க அலசி ஆராயறதுக்கு முன் வரதில்லை. ஏனோ தானோண்டு வந்து கிளாஸ் ஒரு ஹவர் கிளாஸ் நடக்கும். அது முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் அதுக்கப்புறம் நாங்க பேத்துக் கொள்ளலும். அப்படி ஒரு எண்ணத்தோட கிளாஸ்க்கு வரவாணும். அப்படி ஒரு எண்ணம் இந்த வந்து கிளாஸ் விட்டு நின்றுங்க. முழுமையா ஒரு விஷயத்த உள்வாங்கிக் கொள்றதுக்கு ஒரு ஆர்வம் உண்டிக்கணும். கேள்வி விதியா? கேள்வி விதினா என்ன? ரைட் இப்படித்தான் வரும். இதுதான் விஷயம். இதுதான் அதாவது நாங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. இப்ப எப்படி ஒரு பொருளின் விலை குறைவடைஞ்சா எப்படி அதிகமான நுகர்வோன் வாங்குறான். அப்ப நுகர்வோன் வாங்குறதுக்கு வந்து என்னென்ன விடயம் வந்து அதுல உள்ளடக்கப்பட்டிருக்கணும். அப்ப இதெல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும்? உள்வாங்கணும். சரி. இப்ப நான் கேட்கிறேன். கேள்வி வீதினா என்னன்னு அப்படின்னு சொல்றது. இப்ப நோட்ஸ பார்த்து என்ன செய்வீங்க நீங்க? ரைட் இதுதான் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில விலை தவிர்ந்த ஏனைய அ ஏனைய அதாவது விலை தவிர்ந்த கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில ஒரு குறிப்பிட்ட பணத்தின் விலைக்கும், அதன் தொகைக்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு அப்படின்னு சொல்லிக்கூடி பாடமாக்கி நீங்க வைக்கிறத விட அல்லது நோட்ஸ பார்த்து சொல்றத விட நீங்க உள்வாங்கி அத நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா விளங்கி சொல்லணும். அப்ப ஏனைய காரணி மாறாத நிலையில அப்படின்னு சொன்னா, அப்ப உதாரணமா, இப்ப சீனிய நாங்க எடுத்துக்கொள்வோமே. இப்ப சீனிய வந்து ரூ. 1000க்கு வந்து ரூ. 250 1 கிலோ சீனி ரூ. 250 சொன்னா ரூ. 1000க்கு 4 கிலோ வாங்க இயலும். ஆனா சீனிட சுவை வந்து குறைவடையுது. விளங்குதா நான் சொல்றது? சுவை குறைவடைஞ்சா, விலை குறைஞ்சாலும் அந்த பொருள வந்து வாங்குவானாம். நீங்க சொல்லுங்க பாப்போம். விலை குறைஞ்சாலும், சுவை குறைவடைஞ்சா, அதுல வந்து ஒரு டேஸ்ட் உண்டு இல்ல. அந்த சீனி வந்து இ அ என்னது ஆ வேற கலவை உண்டு இட்றான். என்ன சரி ஒரு கலவை புதுசா வந்து சேர்க்கப்படுது. அந்த கலர மாத்துறான். அப்படி இப்படின்னு சொல்லி சுவை வந்து குறைவடைஞ்சுச்சுன்னு சொன்னா, விலை குறைஞ்சாலும் சாமான வாங்குவானா அதிகமான நுகர்வோர்? வாங்குவானா? இல்ல. 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 அப்ப ஏனைய காரணி மாற்றம் அடையுது. அப்ப மாற்றம் அடைஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, கேள்வி விதி தொழிற்படுமா? கேள்வி விதி தொழிற்படுமா? இல்ல. இல்ல. இந்த கேள்வி எல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கணும். நான் எதிர்பார்த்தேன் யாரும் சரி கேட்பீங்க அப்படின்னு சொல்லி. சரியா? அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா வேற மாரி என்மாதிரி சிந்தனை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த பாடத்துக்குள்ள வந்து நீங்க பூந்துறணும். நான் ஒரு விஷயத்த சொல்ற டைம்ல ரைட் இதான் இதான். அப்ப கேள்வி விதி ஏனைய காரணி மாற்றம் அடைஞ்சுன்னு சொன்னா, கேள்வி விதி தொழிற்படுமா அப்படின்னு கேட்டா, இல்ல. ஏனைய காரணி எப்படி இருக்கணும்? கேள்வி விதி தொழிற்படுறதுக்கு ஏனைய காரணி எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மாறாத நிலையில் இருக்கும். மாறாத நிலையிலே இருக்கணும். சுவை வந்து இப்ப உதாரணமா ஒரு பந்தில தாரான். சுவை வந்து மாற்றமடையுது. அப்ப விலை குறைவடைஞ்சா சரி விலை குறைவடைஞ்சா கேள்வி தொகை அதிகரிக்குமா? அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டா, கேள்வி விதி தொழிற்படுமா? அதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேள்வி விதி தொழிற்படுமா அப்படின்னு கேட்கிறான். தொழிற்படுமா? சுவை மாற்றம் அடைஞ்சா? இல்ல. இல்ல. ஏனது? ஏனைய காரணி அங்கனயே மாற்றமடையுது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஏனைய காரணி அப்படின்றது நிலையாயிக்கும். ஒவ்வொரு விடயத்தையும் அணுவா நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஏன்டா சின்ன புள்ளையில தானே 10ஆம் ஆண்டு ஓ லெவல் படிக்கிறதில தானே நீங்க ஏ லெவல் சப்ஜெக்ட் படிக்கிற டைம்ல அந்த மெயின் செட்டோட தான் படிக்கணும். சரியா? நல்லா உள்வாங்கிக் கொள்ளணும். சரி, இப்ப விளங்கிச்சா? கேள்வி விதின்னு சொன்னா என்னன்னு விளங்கினா? ஆம் சார். இதுல வந்து நேத்ரா மட்டும் தான் ஆன்சர் பண்றாங்க. அடுத்தாக்கள் என்ன மாரி? கிளாஸ் தொடர்ச்சியா செய்றதா? இல்லாட்டி நாங்க இதோட கிளாஸ கேன்சல் பண்ணிட்டு கிளாஸ் எல்லாம் முடிச்சு கொள்வோமா? ஏன்னா நீங்க இப்போ மொத மாரி வந்து இப்ப நான் கேட்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்றது இல்ல. ஒரு ரெஸ்பான்ஸ் ஒண்ணும் இல்ல. என்ன மாரின்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். ஓ சார் விளங்கினேன். நான் இதுக்கு மொதயும் வந்து ஒரு டைம் வந்து இப்படி ஒரு இதொண்டு இஷ்யூ உண்டாவி நான் கிளாஸ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இதுக்கு பிறகு ஸ்டாப் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னா, இதுக்கு பிறகு கிளாஸ் எடுக்க மாட்டேன். எனக்கு எடுக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியப்பாடும் இல்ல. அதால கொஞ்சம் ரெஸ்பான்ஸா இருங்க. சரி.
ரைட். இதான் நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா கேள்வி விதி அப்படின்னு சொல்றோம். ஓம் சொல்லுங்க. நீ இப்ப சொன்ன கேள்வி விலை குறையச்சிலமே கேள்வி தொகை அதிகரிச்சுண்டாக்கா கேள்வி தொழிற்படி இல்லைன்னு என்னாண்டு கேட்டுண்டாக்க வந்து அந்த ஏனைய காரணிகள் மாறிய சுத்திமா. ஓ ஏனைய காரணி மாற்றம் அடைஞ்சால் விளங்கி நான் சொல்றது இப்ப உதாரணமா நுகர்வோண்ட சுவை ஆயிக்கலாம், நுகர்வோண்ட வருமானம் ஆயிக்கலாம். இப்ப உதாரணமா நஸ்லா நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி உண்டு. அதான் நான் விளக்கப்படுத்தினேன். அதை நீங்க வந்து இன்னொருக்கா நான் உங்களுக்கு சொல்றேன்னு பாருங்க. வேற உதாரணத்தின் ஊடாக இப்ப நுகர்வோண்ட வருமானம் அப்படின்றது வந்து இப்ப சீனி 1 கிலோ 1 கிலோகிராம் வந்து எவ்வளவுன்னு சொன்னால் ரூ. 250. சரி. நஸ்லா வந்து நீங்க கடைக்கு ரூ. 1000 சல்லிய கொண்டு போறீங்க. ரூ. 1000 சல்லிய கொண்டு போறீங்க. அப்ப கொண்டு போனீங்கன்னு சொன்னா, நீங்க ரூ. 250 ஆ 1 கிலோ சீனின்னு சொன்னா, எத்தனை கிலோ வாங்க இயலும்? 4 கிலோ. 4 கிலோ வாங்க இயலும். சரியா? அப்ப 1 மாசத்துக்கு வந்து சீனிக்கு வந்து ரூ. 1000 தான் ஒதுக்குறீங்க. இப்ப உங்களோட வருமானம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, குறைவடையுது. அப்ப நீங்க அடுத்த மாசம் கொண்டுட்டு போற டைம்ல உங்களுக்கு ரூ. 800 தான் கொண்டுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது அங்கனைக்கு. சரியா? சூழ்நிலை ஒன்று உருவாகுது. ரூ. 800 அதாவது ரூ. 750 தான் கொண்டுட்டு போறதுக்கான சூழ்நிலை ஒண்ணு அங்கனைக்கு உருவாகுது. அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க சீனிட விலை வந்து ரூ. 200 குறைவடையுது அப்படின்னு சாரி ரைட் ரூ. 200 குறைவடையுது அப்படின்னு சொல்லுங்களேன். நீங்க ரூ. 800 கொண்டு போறீங்க. சரி. ரூ. 800 கொண்டு போறீங்க அடுத்த மாசம். ஏன்னா உங்கள்ட்ட வருமானம் நுகர்வோட வருமானம் வந்து குறைவடையதன் காரணமாக நீங்க ரூ. 800 தான் சீனி கொண்டு போறீங்க. ஏன்னா காசு இல்ல. சரியா? இப்ப ரூ. 200 குறைவடைஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, விலை குறைவடைஞ்சுச்சுன்னு சொன்னா, அந்த ரூ. 800 நீங்க எத்தனை கிலோ சீனிய வாங்க இயலும்? 4 கிலோ. அதே 4 கிலோவா இல்லையா? அதே 4 கிலோவா இல்லையா? அப்படின்னு சொன்னா, ஓகே. நுகர்வோண்ட வருமானம் மாற்றம் அடைஞ்சா, இங்கனைக்கு கேள்வி விதி தொழிற்படுதா? தொழிற்படுதா? இல்ல சார். இல்ல. ஏனது? விலை வந்து நுகர்வோண்ட வருமானம். அதாவது நுகர்வோண்ட கையில வந்து காசு இல்ல. விளங்கி நான் சொல்றது உங்களுக்கு. நுகர்வோண்ட வருமானம் வந்து மாற்றமடையுது. அந்த ஏனைய காரணி அப்படின்றது வந்து மாற்றமடையுது. அப்ப விலை குறைவடைஞ்சாலும் ஒரே அளவ தான் அவன் வாங்குறான். கேள்வி தொகை வந்து அதிகரிக்கல்ல. கேள்வி தொகை வந்து அதிகரிக்கல. ஏனது? நுகர்வோண்ட வருமானம் வந்து குறைவடையுது. அப்ப ஏனைய காரணி மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, கேள்வி விதி தொழிற்படுமா? தொழிற்படுமா? இல்ல சார். இல்ல. இப்ப விளங்கிச்சா? ஓ சார். அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஏனைய காரணி நிலையாயிக்கும். ஏனைய காரணி மாற்றமடையாமல் இருக்கும். அப்ப குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும் அதன கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு. சரி. அப்ப விலை அதிகரிச்சு அப்படின்னு சொன்னால் கேள்வி தொகை வந்து என்ன செய்யும் அப்படின்னால் குறைவடையும். விலை குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கேள்வி தொகை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அதிகரிக்கும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அப்படின்னு சொன்னா அதாவது என்னது நுகர்வோண்ட சுவை வந்து மாறாம இருக்கணும். அதே மாதிரி நுகர்வோண்ட வருமானம் வந்து மாறாம இருக்கணும். ஏனைய காரணி வந்து மாறாம இருக்கணும். விளங்கி நான் சொல்றது நுகர்வோண்ட எண்ணிக்கை வந்து மாறாம இருக்கணும். சரியா? அதே மாதிரி தொடர்புடைய பண்டங்களோட விலை வந்து மாறாம இருக்கணும். இப்படியாக இந்த ஏனைய காரணி அப்படின்றது வந்து என்ன? மாற்றமடையாத நிலையில ஒரு பொருளுண்ட விலை அதிகரித்தா அதன கேள்வி தொகை குறைவடையும். ஒரு பொருளுண்ட விலை குறைவடைஞ்சா அதன கேள்வி தொகை வந்து அதிகரிக்கும். இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் கேள்வி விதி அப்படின்னு சொல்றோம். கேள்வி விதி அப்படின்னு சொல்றோம். சரி. இப்ப விளங்கிச்சா? கேள்வி விதி அப்படின்றது விளங்கிச்சா என்னண்டு? ஓ சார். சார், ஓம் சொல்லுங்க. நண்டே படிப்பிச்ச கேள்வி ஏற்பதற்கான காரணங்கள், எப்படி? கேள்வி ஏற்பதற்கு அவசியமானவை விருப்பம், கொள்வனை சக்தி அதுகள். ஓ அது பயன்படு கேள்வி என்றும் சொல்லி அதுக்கு விளங்கல. பயன்படு கேள்வி கேள்வி என்னும் சொல்லி ஒரு பேப்பர்ல கேட்டு வந்தீங்க. ஓ அதாவது பயன்படு கேள்வி செயற்படு கேள்வி. அதாவது கேள்வி செயற்படுறதுக்கு கேள்வி ஏற்படுறதுக்கு விளங்கி நான் சொல்றது கேள்வி பயன்படுறதுக்கான அவசியமானது வந்து விருப்பம், கொள்வனவு சக்தி, கொள்வனவு திட்டம். சரியா ஃபாத்திமா? ஓகே சார். ரைட். அது அடுத்தது நாங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த விஷயம் என்னென்றால் எங்கட இந்த கேள்வி விதி இருக்குதானே இந்த கேள்வி விதியின் எடுகோள்கள் என்ன? எடுகோள்கள். சரி. இந்த கேள்வி விதியின் எடுகோள்கள் இப்படின்னு ஒரு 4 எடுகோள்கள் இருக்குது. இந்த எடுகோள்கள் அடிப்படையில தான் இந்த கேள்வி விதி வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் தொழிற்பட போகுது. சரி.
சரி, அப்ப அந்த கேள்வி விதியின் எடுகோள்கள் என்னன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றுல ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலையும் அதின் கேள்வி தொகையும் தான் கருத்தில் கொள்ள போகும். என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலையும் அதின் கேள்வி தொகையும் தான் நாங்க என்ன செய்ய போறோம்டால் கருத்தில் கொள்ள போறோம். கருத்தில் கொள்ள போறோம். சரியா? அதே மாரி அதே மாரி அடுத்த இந்த உதாரணத்தின் மூலமா நான் உங்களுக்கு விளக்குறேன் என்ன? ஏனைய காரணி மாறாமைகிறது. அதாவது விலை தவிர்ந்த விலை தவிர்ந்த கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி எப்படி இருக்கும்னு சொன்னால் எப்படி இருக்கணும்னு சொன்னால் மாற்றம் இல்லாம இருக்கிறது. மாற்றமின்றி இருக்கிறது. சரியா? மாறாமை இருக்கிறது. சரி, இது வந்து 2வது எடுகோள். 3வது எடுகோள் என்னன்னு சொன்னா சாதாரண பண்டம் ஒன்றோட கேள்வி வந்து கருத்தில் கொள்ளப்படும். சரியா? புறநடை கேள்வி இல்ல. சாதாரண பண்டம் ஒன்றோட கேள்வி. புறநடை கேள்வி அப்படின்னு சொன்னா கேள்வி விதிக்கு எதிரான சந்தர்ப்பம். அப்ப கேள்வி விதிக்கு எதிரான சந்தர்ப்பம் அப்படின்னு சொன்னா என்ன? விலை அதிகரிச்சா கேள்வி தொகை என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். அதே மாதிரி விலை குறைவடைஞ்சா கேள்வி தொகை வந்து என்ன நடக்கும்? குறைவடையும். குறைவடையும். இல்லைங்களா? இதுதான் இந்த புறநடை கேள்வி அப்படின்னு சொல்றது. அதாவது கேள்வி விதிக்கு முரணான சந்தர்ப்பம். இப்ப நாங்க கேள்வி விதி என்ன சொல்றோம்? அதாவது விலை அதிகரிச்சா கேள்வி தொகை குறைவடையும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுக்கு முரணான அதுக்கு எதிரான பதம் என்ன? கேள்வி தொகை அதிகரிக்க போகுது. விலை அதிகரிச்சா அதிகரிக்கும். இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா புறநடை கேள்வி. இந்த புறநடை கேள்வி ஒன்று இல்ல. இதுல அந்த கேள்வி விதியின் எடுகோள்ல புறநடை கேள்வி இல்ல அப்படின்ற ஒரு எடுகோலை தான் நாங்க எடுக்க போறோம். சரியா? இது 4வது எடுகோள். அதாவது சாதாரண பண்டம் ஒன்றோட கேள்வி. சரி, அடுத்ததாக 4வது எடுகோள் என்னன்னு சொன்னா பகுத்தறிவுள்ள நுகர்வோண்ட அல்லது கொள்வனவாளர் கொள்கை வந்து கருத்தில் கொள்ளப்படும். பகுத்தறிவுள்ள நுகர்வோண்ட கொள்கை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கருத்தில் கொள்ளப்படும். சரி, பகுத்தறிவுள்ள நுகர்வு. சரி, அப்ப இந்த 4 விடயமும் தான் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி விதியின் எடுகோள்களாக நாங்க சொல்லுவோம். சரி, ஒரு பொருள்ன ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றுல ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலையும் அதன் கேள்வி தொகையும் தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கருத்தில் கொள்ள போறோம். இது 1வது எடுகோள். இந்த 1வது எடுகோள் விளங்கிச்சா? 1வது எடுகோள் விளங்கினா? ஆம் சார். சரி, 2வது எடுகோள் என்னன்னு சொன்னால் விலை தவிர்ந்த ஏனைய காரணி எப்படி இருக்கும்னு சொன்னா மாற்றம் இல்லாம இருக்கும். மாறாது. சரியா? இது 2வது எடுகோள். இது 2வது எடுகோள் விளங்கினா? ஆம் சார். ஓ சார் விளங்கின. 3வது விடயம் என்னன்னு சொன்னால் சாதாரண பண்டம் ஒன்றோட கேள்வி வந்து கருத்தில் கொள்ளப்படும். அப்படின்னா என்ன? புறநடை கேள்வி ஒன்று அங்கனக்கே இல்ல. புறநடை கேள்வி இல்ல. சரி, 3வது விடயம் விளங்கினா? 3வது எடுகோள். ஆம் சார் சார். சாதாரண பண்டம் என்றாக்கா? சாதாரண பண்டம் என்று சொன்னா என்னண்டா ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும் அதன கேள்வி தொகைக்கும் இடையில வந்து எனது எதிர்க்கணிய தொடர்பு. விலை அதிகரிச்சு அப்படின்னு சொன்னா அதன கேள்வி தொகை குறைவடையும். இதான் நாங்க உதாரணம் அந்த சாதாரண பண்டம் அப்படின்னு சொல்றது. அதாவது நுகர்வோண்ட வருமான மாற்றம் தானே. இப்ப வருமானம் வந்து அதிகரிக்குது. சரி, அப்ப வருமான மாற்றத்துக்கும் ஒரு குறித்த பொருள் மீதான கேள்வி தொகை மாற்றத்துக்கும் இடையிலான நேர்க்கணிய தொடர்பு. இதைத்தான் இந்த சாதாரண பண்டம் அப்படின்னு சொல்றோம். சாதாரண பண்டம்னு சொன்னா எதன் அடிப்படையில நாங்க வரைவிலக்கணப்படுத்துவோம்னு சொன்னா நுகர்வோண்ட வருமானத்தையும் அந்த பொருளின கேள்வி தொகையின் அடிப்படையிலையும் தான் நாங்க என்ன செய்ய போறோம்? வரைவிலக்கணப்படுத்துவோம். வருமானம் அதிகரிச்சுன்னு சொன்னா கேள்வி அதிகரிக்கிறது. வருமானம் குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா கேள்வி குறைவடைகிறது. இதன் அடிப்படையில தான் நாங்க அந்த சாதாரண பண்டத்தை வந்து வரைவிலக்கணப்படுத்துவோம். அப்ப எப்படி? இப்ப உதாரணமா நீங்க வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப உங்கள்ட்ட வந்து ஒரு மாசம் வந்து 30,000 ரூபாய் சல்லி வந்து உங்ககிட்ட வருது. மாதாந்தம். இப்ப 2026ல இருந்து உங்களுக்கு மாசம் சம்பளத்தை வந்து அதிகரிக்க போறோம். எவ்வளவா? 40,000 அதிகரிக்க போறோம். அப்போ உங்களோட வருமானம் வந்து அதிகரிக்க போகுது. அப்ப அதிகரிக்க போகுது அப்படின்றால் நீங்க ஆரம்பத்துல கொள்வனவு செய்த பொருட்களை விட
அடுத்த வருஷம் வந்து நிறைய பொருளை கொள்வனவு செய்ய இயலுமா இல்லாதா? ஏலும் சார். இயலும். அப்படின்னா உங்களோட கேள்வித்தொகை என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அதிகரிக்கும். 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 விளைஞ்ச சொல்லுது. அப்ப வருமானம் அதிகரித்தா நீங்க சாமானம் வந்து நிறைய சாமானம் வந்து கொள்வனவு செய்யலும் ஒரு நுகர்வோம். அதே மாதிரி வருமானம் குறைவடைஞ்சா என்னது சாமானம் வாங்குறது காசு இருக்காது. கேள்வித்தொகை வந்து குறைவடைய போகுது. இந்த அடிப்படையில வரைவிலக்கணப்படுத்துறது தான் என்ன சொன்னா இந்த சாதாரண பண்டம். சாதாரண பண்டம். இந்த சாதாரண பண்டத்தின கேள்விதான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா கருத்தில் கொள்ள போகுது. அப்ப வருமானம் அதிகரிக்கிற டைம்ல ஒரு பொருளோட விலை வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா நாங்க பாக்குற டைம்ல குறைவாய்க்கும். சரியா? வருமானம் அதிகரிச்சுன்னு சொன்னா கேள்வி தொகை அதிகரிக்கும். அப்ப கேள்வி தொகைன்னு சொன்னா விலை வந்து எப்படிக்கும் குறைவாக காணப்படும். சரியா? விலை குறைவடைஞ்சால் எங்கட வருமானம் அதிகரிக்கும் சொல்லி அர்த்தம். இப்ப விளங்கிட்ட சொல்றது சாதாரண பண்டம்டா என்னன்னு விளங்கினா? ஓ சார். ரைட். சரி, இந்த 4 விடயமும் தான் என்னன்னு சொன்னால் இந்த கேள்வி விதியின் எடுகோள். கேள்வி விதியின் எடுகோள். இந்த கேள்வி விதியின் எடுகோள் இந்த 4 விடயமும் திருப்பி ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். 4 எடுகோள்களையும். சார் லாஸ்ட் ஒன் விளங்கல்ல. பகுத்தறிவுள்ள நுகர்வோண்ட கொள்கை வந்து கருத்தில் கொள்ளப்படும். சரியா? அதாவது பகுத்தறிவுள்ள நுகர்வோன் அப்படின்னு சொன்னா அந்த பொருளோட விலை வந்து எவ்வளவு விலை வந்து மார்க்கெட்ல போகுது, இந்த விலைக்கு நாங்க எடுத்துக்கொள்ள இயலுமா, விலைங்க நான் சொல்றது அந்த கொள்வனவுக்கான ஆயத்தங்களை செஞ்சு கொள்றது. சரியா? அதே மாதிரி வந்து அந்த பொருளோட விலை குறைவடைகிற டைம்ல நாங்க அதிகமான பொருளை வந்து வாங்க இயலும், எங்களுக்கு வாங்கி வச்சு கொள்ள இயலும். இப்ப எங்களுக்கு தேவையான பொருளோட விலை வந்து இப்ப போன மாசத்து விலை இந்த மாசத்துக்கு வந்து குறைவாய்க்குன்னு சொன்னால் விலை குறைவாயின்னு சொன்னா அந்த பொருளை வந்து வாங்கி கொள்றது. சரி, தேவையில்லாத பொருளை வந்து தவிர்த்து கொள்றது. சரி, இப்படியான ஒரு பகுத்தறிவுள்ள நுகர்வோம். அந்த பகுத்தறிவுள்ள நுகர்வோண்ட கொள்வனவாளர் கொள்கை. இப்ப உதாரணமா சந்தையில ஒரு பொருளோட விலை வந்து 100 ரூபாய் தான். மார்க்கெட் பிரைஸ் வந்து 100 ரூபாய் தான். இப்ப ஒரு கடையில 200 ரூபாய் விக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த பொருளை வந்து வாங்குறான். யாரு? ஒரு நுகர்வோன் வாங்குறான் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு பகுத்தறிவுள்ள நுகர்வோனா? இல்ல. இல்ல. விலை என்ன சொல்றது? மார்க்கெட் பிரைஸ் அவனுக்கு விலையை கொள்ளணும். அந்த மார்க்கெட் பிரைஸ் அடிப்படையில் அவன் போய் பார்க்கணும். அப்ப மார்க்கெட் பிரைஸை விட வந்து அந்த பிரைஸ் வந்து அவன் விக்கிற பிரைஸ் வந்து ஒரு 90 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவன் நிறைய பொருளை வாங்குறதுக்காக 300 ரூபாய். அது பகுத்தறிவுள்ள நுகர்வு. இப்ப விளங்கிச்ச சொல்றது என்னன்னு விளங்கினா? ஓ சார். அப்ப 4 விடயத்தையும் சொல்லுங்க பாப்போம். கேள்வி விதியின் எடுகோள்ல இருக்கிற அந்த 4 விடயத்தையும் 4 எடுகோள்களையும். குறித்த பொருளின் விலையும் கேள்வித்தொகையும் மட்டும் கருத்தில் கொள்ளது. ரைட். குறித்த பொருளின் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாதிருத்தல். ரைட். சாதாரண பண்டவனின் கேள்வியை கருத்தில் கொள்ளல். ரைட். நுகர்வோன் பகுத்தறிவாளனாக இருத்தல். ரைட். அதாவது பகுத்தறிவுள்ள நுகர்வோன்ற கொள்கை வந்து கருத்தில் கொள்ளப்படும். சரி, இந்த 4 விடயம் தான் என்னன்னு சொன்னா கேள்வி விதியின் எடுகோள்கள். கேள்வி விதியின் எடுகோள்கள். சரி, அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளும். அடுத்த விஷயத்துக்குள்ள வாரம் என்னன்னா சரி, அடுத்த விஷயத்துக்குள்ள வாரம். இந்த கேள்வி விதி வந்து தொழிற்படுறதுக்கான காரணம். கேள்வி விதி தொழிற்படுவதற்கான காரணம். இப்படியாக மிக பிரதானமான ஒரு காரணமே இது. சரி, 3 காரணங்கள் காணப்படுது. அதுல நாங்க முதலாவது காரணத்தை தான் நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த A level சப்ஜெக்ட்ல பார்ப்போம். சரி, 3 காரணங்கள் இருக்குது. மிக பிரதானமாக எங்களுக்கு ஒன்று தெரிஞ்சா போதும். விளைவு அப்படின்னு சொல்றது. விளைவு அப்படின்னு சொல்றது. சரி, கேள்வி விதி தொழிற்படுறதுக்கான காரணம் விளைவு. அதே மாதிரி குறைந்து செல்லும் எல்லை பயன் விதி, பொது அறிவு மற்றும் எளிமையான அவதானிப்புகள். இது எங்களுக்கு A level சப்ஜெக்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி விதி தொழிற்படுறதுக்கான காரணங்கள்ல இந்த விளைவைத்தான் நாங்க பார்க்க போறோம். இந்த விளைவைத்தான் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா 2 வகைகளாக நாங்க வகைப்படுத்துவோம். வருமான விளைவு,
வருமான விளைவு, அதே மாதிரி பதிலீட்டு விளைவு. பதிலீட்டு விளைவு. இந்த விளைவுண்ட 2 வடிவங்கள் தான் என்னென்று சொன்னால், 2 வகைகள் தான் என்னென்று சொன்னால், வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு. நிறைய விஷயத்த நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும், புரிஞ்சு கொள்ளணும். இந்த விடயம் விளங்கினா உங்களுக்கு இந்த விளைவை நாங்க 2 வகைகளாக நாங்க வகைப்படுத்துறோம். எப்படி வகைப்படுத்துறோம்? எப்படி வகைப்படுத்துறோம்? வருபாடு விளைவு பதிலீட்டு வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு. சரி, அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்னண்டா, ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும் அதன கேள்வி தொகைக்கும் இடையிலான எதிரான தொடர்பைத்தான் கேள்வி விதி அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப இந்த கேள்வி விதி காணப்படுவது பல்வேறு அணுகுமுறைகள்ல காணப்படுகின்றது. ஆயினும் இங்கு விளைவு தொடர்புகள் மட்டுமே என்ன செய்ய முடியும் சொன்னா கருத்தில் கொள்ளப்படும். என்னது? இந்த கேள்வி விதியில நாங்க அந்த விளைவை மட்டும் தான் நாங்க பார்க்க போறோம். அதாவது கேள்வி விதி தொழிற்படுறதுக்கான காரணத்துல A-level சப்ஜெக்ட்ல. ரைட். இப்ப இந்த விளைவு அப்படின்னு சொன்னா என்னன்றத நான் சொல்ல போறேன். விளைவு அப்படின்னு சொன்னா என்னன்றத சொல்ல போறேன். அப்ப ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாம இருக்கணும். ஏனைய காரணிகள் மாற்றமடையாத நிலையில ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலை மாற்றம் அடையதுனால அதன் கேள்வி தொகையில ஏற்படுற மாற்றத்தின் அளவைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் விளைவு. சரி, விளங்கி நான் சொல்றது மாறாத நிலையில ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலை மாற்றம் அடைவதால் இப்ப விலை அதிகரிக்கிறதால ஒரு அதே பண்டத்தின் கேள்வி தொகையில மாற்றத்தினால சரி, கேள்வி தொகை எவ்வளவு குறைவடைஞ்சுக்குது. உதாரணமா விலை ஒரு 10 ரூபாயால ஒரு 100 ரூபாயில இருந்து 110 ரூபாயா அதிகரிச்சா கேள்வி தொகை 100 ரூபாய் ஆகிக்கிற டைம்ல 20 பொருள், 110 ரூபாய் ஆகிக்கிற டைம்ல 15. விளங்கி நான் சொல்றது. அப்ப இப்படி ஒரு விலை அதிகரிப்பால கேள்வி தொகை எவ்வளவு குறைவடைஞ்சுக்குது. மாற்றத்தின் அளவு என்ன? விளங்கி நான் சொல்றது. அந்த அளவைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் விளைவு. அல்லது இந்த விளைவுக்கு இன்னொரு பெயர் சொல்லுவோம். என்ன இன்னொரு பெயர் சொல்லுவோம்? மொத்த விளைவு. விளைவு அல்லது மொத்த விளைவு. சரியா? ரைட். ரெண்டுமே ஒரே கருத்தை தான் குறித்து நீங்க போகுது. மொத்தன்ற வேர்ட் தான் எக்ஸ்ட்ரா வர போகுது. சரி, அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப இப்படியான அந்த விளைவு அப்படின்னு சொன்னா இன்னும் ஒருக்கா சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றுல கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாமிக்கிற டைம்ல விலை மாற்றம் அடைவதால விலை அதிகரிக்கிறதால கேள்வி தொகை எவ்வளவு குறைவடையுது. விலை குறைவடைகிறதால கேள்வி தொகை எவ்வளவு அதிகரிக்குது. அந்த மாற்றத்தின் அளவைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? மாற்றத்தின் அளவைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? விளைவு விளைவு அப்படின்னு சொல்றோம். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப விளைவுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம். என்ன பேர்? மொத்த விளைவு. மொத்த விளைவு. சரி, அப்ப இப்படியான இந்த விளைவுண்ட வடிவங்கள் அல்லது வகைகள் 2 வகைகள் இது. என்னென்ன வகை? வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு. வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு. சரியா? அப்ப இந்த விளைவுண்ட 2 வகைகள் என்ன இருக்குது? 2 வடிவங்கள் இருக்குது. வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு. சரியா? வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு. இப்ப முதலாவது விடயம் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அந்த வருமான விளைவு சம்பந்தமா பார்க்க போறோம். வருமான விளைவு. சரியா? வருமான விளைவு. அப்ப அந்த வருமான விளைவு அப்படின்னு சொன்னா நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஏனைய காரணிகள் மாறாத நிலையில சாதாரண பண்டம். இப்ப சாதாரண பண்டம்னா என்ன வரை விலக்கணப்படுத்தணும்? ஒரு வருமானத்திற்கும் நுகர்வோண்ட வருமானத்திற்கும் என்னது கேள்வி தொகைக்கும் இடையில என்ன தொடர்பு? எதிர்க்கணிய தொடர்பு. எதிர்க்கணிய தொடர்பா, நேர்க்கணிய தொடர்பா? நேர்க்கணிய தொடர்பு. வருமானம் அதிகரிச்சா கேள்வி தொகை என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதே மாதிரி வருமானம் குறைவடைந்தா கேள்வி தொகை குறைவடையும்.
குறைவடையும். சரியா? அப்ப இப்படியான இணைய காரணி மாறாத நிலையில சாதாரண பண்டம் ஒன்றுட விலை மாற்றம் ஏற்படுகின்ற போது நுகர்வோண்ட மெய் வருமானம் நுகர்வோண்ட மெய் வருமானம் தான் என்னன்னு தெரியுமா? மெய் வருமானம் தான் என்னன்னு தெரியுமா? இல்ல. ரைட். மெய் வருமானம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையில கொள்வனவு செய்த தொகை விலைனா, அதாவது ஒரு குறிப்பிட்ட விலையில எவ்வளோ பொருளை வந்து அவன் கொள்வனவு செஞ்சு கொள்ள இயலும். சரியா? ஒரு குறிப்பிட்ட தொகையில கொள்வனவு செய்கின்ற, அதாவது என்னது, உதாரணமா ரூ. 100 வந்து எவ்வளோ பொருளை கொள்வனவு செஞ்சு கொள்ள இயலும் அவனுக்கு. விளங்கினா? இதைத்தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா மெய் வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். மெய் வருமானம் அவன்ட ஈக்கிற வருமானத்துல எவ்வளவு பொருளை கொள்வனவு செய்ய இயலும். கொள்வனவு செய்கின்ற தொகை எவ்வளோ, தொகைகள் எவ்வளோ. உதாரணமா 100 பொருள்ல 10 ரூ. 100 சல்லில அவன் 10 பொருளை கொள்வனவு செய்ய இயலும். இது அவன்ட மெய் வருமானம். மெய் வருமானம். விளங்கிட்டா உங்களுக்கு சொல்றது? இதான் மெய் வருமானம் அப்படின்னு சொல்றது. அப்ப நுகர்வோண்ட மெய் வருமானத்துல ஏற்படும் மாற்றம் அப்படின்னு சொன்னா என்ன? இப்ப உதாரணமா ரூ. 100 சல்லில அவனுக்கு 9 பொருளை தான் கொள்வனவு செய்ய இயலும். ரூ. 100 சல்லில அவனுக்கு 8 பொருளை தான் கொள்வனவு செய்ய இயலும். அப்ப இப்படி வந்து நுகர்வோண்ட வருமானத்துல அவன் நுகர்வோண்ட மெய் வருமானத்துல ஏற்படுகின்ற மாற்றத்தினால அப்பண்டத்தின் கேள்வி தொகையில ஏற்படும் மாற்றம் வருமான விளைவு அப்படின்னு சொல்லுவோம். வருமான விளைவு அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா நுகர்வோண்ட மெய் வருமானம். இப்ப அவன்ட மெய் வருமானம் நுகர்வோண்ட மெய் வருமானத்துல வந்து உதாரணமா அவன்கிட்ட வந்து எவ்வளவு இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ரூ. 1000 சல்லி வச்சிட்டிருக்கிறான். இப்ப அவன்ட மெய் வருமானம் அவன்ட அந்த அந்த கையில வச்சிட்டிருக்கிற அந்த காசுல விளங்கி நான் சொல்றது கொள்வனவு செய்யற தொகைக்கு வந்து இப்போ ரூ. 900 ஆயிக்குது. இப்ப 100 பொருள்ல ரூ. 1000 வச்சிட்டிருக்கிற டைம் எவ்வளவு வாங்கிக் கொள்ள இயலும் அவனுக்கு? எத்தனை பொருள் வாங்கிக் கொள்ள இயலும்? ரூ. 1000 சல்லி வச்சிட்டிருக்கிறான். 100 பொருள்ல எத்தனை பொருள் வாங்க இயலும் அவனுக்கு? 10. 10. அப்ப 900 வச்சிட்டிருக்கிற டைம்ல 9. 9. அப்ப நுகர்வோண்ட வருமானம் வந்து குறைவடைஞ்சா கேள்வி தொகை வந்து என்ன செய்யுது? குறைவடையுது. குறைவடையுது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா ஒரு நுகர்வோண்ட மெய் வருமானத்துல ஏற்படும் மாற்றத்தினால அப்பண்டத்தின கேள்வி தொகை மாற்றம் ஏற்படுதா இல்லையா? மாற்றம் ஏற்படுதா இல்லையா? ஏற்படுது. ஏற்படுது. அப்ப இப்படியாக ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா வருமான விளைவு. வருமான விளைவு. கிளியரா விளங்கிச்சா இல்லையா? கிளியரா விளங்கிச்சா இல்லையா? சார் அதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்ப உதாரணமா ஏனைய காரணி தானே அது மாறாமைக்கும் நிலையாய்க்கும். ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலை அதிகரிப்பதனால ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலை அதிகரிக்குது. சரியா? விலை அதிகரிக்குது. அதாவது 10 ரூபாயில 100 ரூபாயில இருந்து 150 ரூபாயா அதிகரிக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப விலை அதிகரிப்பதனால நுகர்வோண்ட மெய் வருமானம் குறைவடையுது. ஏன் குறைவடையுது? இப்ப உதாரணமா 1500 சல்லி வச்சிருக்கிறான். 1500 சல்லி வச்சிருக்கிறான். இப்ப பொருளுண்ட விலை வந்து 100 ரூபாய் ஆயிக்கிற டைம்ல எத்தனை பொருளை வாங்கலுமா அவனுக்கு 1500 ரூபாய் வச்சு? 1500 ரூபாய் வச்சு எத்தனை பொருள் வாங்கலும்? 15. 15 பொருளை வாங்கலும். சரியா? 15 பொருளை வாங்கலும். அப்ப விலை வந்து 150 அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னா எத்தனை பொருளை வாங்கலும்? 10. எத்தனை பொருள்? 10. 10. சரியா? அப்ப நீங்க விளங்கிக்கோங்க. பொருளுண்ட விலை அதிகரிச்சா நுகர்வோண்ட மெய் வருமானம் வந்து குறைவடையுது. நான் சொல்றது நுகர்வோண்ட மெய் வருமானம் வந்து குறைவடையுது. ஏன்? அவன் வாங்குற அளவு வந்து குறைவடையுது. இதான் நாங்க மெய் வருமானம் பார்த்தோமா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? சார். அதுதான் நாங்க சொல்றது என்னன்னு சொன்னா
ரைட். இப்ப விளங்கிட்ட சொல்றேன். வருமான விளைவுன்னு சொன்னா என்னன்னு சொல்லி விளங்கிக் கொள்ளணும். சரி, அப்ப வருமான விளைவுன்னு சொன்னா என்னன்னு விளங்கிக் கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட விலையில அவன் வச்சிட்டிருக்கிற காசுல அவன் எவ்வளோ பொருள வந்து வாங்கிக் கொள்ளலும். சரி, அப்ப நல்ல தெளிவா அந்த மெய் வருமானம்னு சொன்னா என்னன்றத நான் தெளிவா விளங்கப்படுத்துறேன். இன்னும் ஒருக்கா கேட்டுக்கோங்க. மெய் வருமானம் சொன்னா குழப்ப தெளிப்பீங்க தானே. நம்ம ஒருக்கா தெளிவா நான் வச்சுக் கொள்றேன். இப்ப உங்கள்ட்ட வந்து ஆ ரூ. 2000 சல்லி இருக்குது. ரூ. 2000 சல்லி யாருக்கு விலங்கல்ல முதலாவது? அவங்களோட எக்ஸாம்பிள வச்சு நாங்க சொல்லுவோம். அவங்களோட பேர வச்சு சொல்லுவோம். யாருக்கு இந்த மெய் வருமானம்னா என்னன்னு விலங்கல்ல? ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். விளங்காத ஆள் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ரைட். சரி. ஆ ரூ. 2000 சல்லி வந்து பொதுவா நான் உங்களுக்கு சொல்றேனே. ரூ. 2000 சல்லி உங்கள்ட்ட இருக்குது கையில. அப்ப அந்த ரூ. 2000 சல்லி வந்து ரூ. 2000 சல்லிய வச்சு ஒரு பொருளுண்ட விலை வந்து சரி ஒரு மாக்கர்ட விலை ரூ. 100. ரூ. 100. அப்ப ரூ. 100 மாக்கர் விலை ஒரு மாக்கர் ரூ. 100 அப்படின்னு சொன்னா ரூ. 2000 குடுத்து எத்தன மாக்கர் நீங்க வாங்க இயலும்? 20. 20 மாக்கர் வாங்க இயலும். இப்ப 2வது மாசம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, மாக்கரோட விலை வந்து ரூ. 200 அதிகரிக்குது. விளங்குதா நான் சொல்றது? அப்ப பொருளோட விலை வந்து ரூ. 200 அதிகரிச்சுச்சு அப்படின்னு சொன்னா, எத்தன பொருள வாங்க இயலும் நீங்க? அதே 10. ரூ. 2000 வச்சு. 10 பொருள். 10. அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா, பொருளோட விலை அதிகரிக்கிறதால பொருளோட விலை வந்து அதிகரிக்கிறதால, சரி உங்களோட கேள்வி தொகை வந்து குறைவடையுது. சரி, அப்ப நீங்க ஒரு குறித்த ஒரு தொகைய வச்சு, குறித்த ஒரு 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 சல்லிய வச்சு, ஒரு தொகைய வச்சு, எத்தன பொருள வந்து நீங்க கொள்வனவு செய்ய இயலுமாய்க்குது உங்களுக்கு. இதத்தான் நாங்க என்னன்னு சொல்றது? நாங்க என்னன்னு சொல்றது? மெய் வருமானம் அப்படின்னு சொல்றது. மெய் வருமானம் அப்படின்னு சொல்றது. விளங்கினா? அப்ப விலை வந்து அதிகரிச்சுச்சுன்னு சொன்னா, உங்களோட மெய் வருமானம் என்ன நடக்கும்? மெய் வருமானம் என்ன நடக்கும்? குறையும். குறையும். வெரி குட். அப்ப விலை வந்து குறைவடைஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா? அதிகரிக்கும். அதிகரிக்கும். ஏனது? விலை குறைவடையறதால கேள்வி தொகை மெய் வந்து அதிகரிக்குது. அதிகரிக்கிறதன் காரணமா மெய் வருமானம் என்ன நடக்கும்? மெய் அதிக வருமானம் என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதே மாரி விலை அதிகரிக்கிறதால கேள்வி தொகை வந்து குறைவடைந்து மெய் வருமானம் என்ன நடக்கும்? மெய் வருமானம் என்ன நடக்கும்? குறைவடையும். குறைவடையும். விளங்குதா உங்களுக்கு சொல்றது? இதத்தான் நாங்க என்ன சொல்றோம் என்றால் மெய் வருமானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஏனைய ஒ ஏ அதா ஒ ஏனைய காரணி மாறாத நிலையில ஒரு பொருளின் விலை அதிகரிப்பதனால நுகர்வோன மெய் வருமானம் குறைவடைந்து அதன கேள்வி தொகை குறைவடையுது. மாறாக குறித்த பொருளின் விலை குறைவடைவதனால நுகர்வோன மெய் வருமானம் என்ன நடக்குது? விலை குறைவடைவதால நுகர்வோன மெய் வருமானம் என்ன நடக்குது? மெய் வருமானம் என்ன நடக்குது? அதிகரிக்குது. மெய் வருமானம் அதிகரித்து அதன கேள்வி தொகை அதிகரிக்குது. அதன கேள்வி தொகை அதிகரிக்குது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த வருமானம் அப்படின்றது வந்து மெய் வருமானம் அப்படின்றது வந்து இப்ப விலை அதிகரிச்சுச்சு அப்படின்னு சொன்னா மெய் வருமானம் என்ன நடக்கும்? மெய் வருமானம் என்ன நடக்கும்? குறைவடையும். குறைவடையும். மெய் வருமானம் குறைவடையறதால தான் கேள்வி தொகை என்ன நடக்குது? கேள்வி தொகை என்ன நடக்குது? குறையுது. குறையுது. அப்ப இது கேள்வி விதி தொழிற்படுறதுக்கான ஒரு காரணம். இல்லைங்க நான் சொல்றது கேள்வி விதி தொழிற்படுறதுக்கான ஒரு காரணம். சரியா? மெய் வருமானம் அப்படின்றது. சரி. அதாவது வருமான விளைவு அதத்தான் சொல்லுது. அதே மாரி அதே மாரி பொருளின் விலை வந்து குறைவடையுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப பொருளின் விலை குறைவடைஞ்சா மெய் வருமானம் என்ன நடக்குது? அதிகரிக்கும். அதிகரிக்குது. மெய் வருமானம் அதிகரிச்சா கேள்வி தொகை என்ன நடக்குது? அதிகரிக்கும். அதிகரிக்குது. விளங்கி நான் சொல்றது. அப்ப மெய் வருமானம் அதிகரிக்கிறதால தான்
கேள்வித்தொகை அதிகரிக்குது. அப்ப அந்த கேள்வி விதி தொழிற்படுறதுக்கான காரணம் என்ன? வருமானம், வருமான விளைவு, வருமான விளைவு. இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? வருமான விளைவு அப்படின்னு சொல்றோம். சரி, சொல்லுங்க. சார் ஓம். மெய் வருமானத்தை வச்சு தட கேள்வித்தொகையை நிர்ணயிக்கிறாங்க. எப்படி? மெய் வருமானம் இருக்குதானே, ஓ அதை வச்சு தட கேள்வித்தொகையை நிர்மாணிக்கணும். ஓ ஐத்தான் நாங்க சொல்றது. அப்படின்னு சொன்னால் கேள்வி விதி தொழிற்படுறதுக்கான காரணம் தானே விளங்கி நான் சொல்றது. இப்ப நீங்க படிக்கிறதுக்கான காரணம் என்ன? நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கணும், நல்ல ஜொப் ஒன்று எடுக்கணும், நல்ல சேலரி ஒன்று கிடைக்கணும், லைஃப்ல நல்லா ஆயிக்கணும் அப்படின்றதுக்காக விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அது மாதிரி கேள்வி விதி தொழிற்பட்டதுக்கான காரணம் என்ன? வருமான விளைவு அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன? மெய் வருமானம் குறைவடையுது, விலை அதிகரிக்கிறதால தான் மெய் வருமானம் குறைவடையுது. அப்ப மெய் வருமானம் குறைவடைகிறதால தான் கேள்வி என்ன நடக்குது? கேள்வி தொகை என்ன நடக்குது? குறைவடையுது. குறைவடையுது. அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? கேள்வி விதி அப்படின்னு சொல்றோம். சார் ஓம். மெய் வருமானமும் கேள்வி தொகையும் கொஞ்சத்து சேம் மாதிரி இல்லையா? இல்ல, கேள்வி தொகையும் மெய் வருமானம் வேற வேற. விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. மெய் வருமானமும் கேள்வி தொகையும் வேற. ஓகே சார். சரியா? விலை அதிகரிச்சா மெய் வருமானம் குறையும். குறைவடைகிறதன் காரணமாக கேள்வி தொகை என்ன செய்ய போகுது? குறைவடைய போகுது. அதே மாதிரி விலை குறைவடைஞ்சா மெய் வருமானம் அதிகரிக்கும், அதனை கேள்வி தொகை அதிகரிக்கும். சரியா? இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த வருமான விளைவு சொல்லுது. கிளியரா விளங்கிச்சா இல்லையா? ஓம் சார். அடுத்தாக்கள் எல்லாருக்கும் கிளியரா விளங்கினா அந்த வருமான விளைவு அப்படின்னு சொன்னால் ஓ சார். வருமான விளைவு கிளியரா? ஓ சார். அடுத்ததாக நாங்க வாரம் என்னன்னு சொன்னால் பதிலீட்டு விளைவு. பதிலீட்டு விளைவு. பதிலீட்டு விளைவு. அப்ப அந்த பதிலீட்டு விளைவு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஏனைய காரணி மாறாத நிலையில ஒரு பண்டத்தின் விலை மாற்றம் அடையும் போது சரி சார்பு விலையில ஏற்படும் மாற்றத்தினால பதிலீட்டு பண்டம் ஒன்றுட கேள்வியில மாற்றம் ஏற்பட்டு குறித்த பண்டம் ஒன்றுட கேள்வி தொகையில எப்படின்னா மாற்றம். சிம்பிளா நாங்க சொல்லுவோமே பதிலீட்டு விளைவு அப்படின்னு சொன்னா ஏனைய காரணி மாறாம இருக்கும். சரி, ஏனைய காரணி மாற்றம் அடையாம ஈக்கிற சந்தர்ப்பத்துல நிலையில பண்டம் ஒன்றுட விலை மாற்றம் அடையுது. ஒரு பண்டத்தின் விலை மாற்றம் அடையுது. சரியா? விலை மாற்றம் அடையுது அப்படின்னு சொன்னா விலை அதிகரிக்குதுன்னு வச்சுக்கொள்வோமே. சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். விலை அதிகரிச்சு அப்படின்னு சொன்னால் பதிலீட்டு பண்டத்தின் உதாரணமா அப்ப சீனி சர்க்கரையை நாங்க எடுத்துக்கொள்வோமே. சீனி சர்க்கரை சர்க்கரை. சரி, இப்ப சீனிட விலை அதிகரிச்சா சீனி அதிகமா வாங்குவீங்களா? இல்ல. இல்ல. எதை அதிகமா வாங்குவீங்க? சர்க்கரையே. சர்க்கரைய. விலை அதிகரிச்சா சீனிட விலை அதிகரிச்சா சர்க்கரை இந்த கேள்வி தொகை என்ன நடக்குது? அதிகரிக்கும். அதிகரிக்குது. அதிகரிக்குது. சரியா? நல்லா விளங்கிக் கொள்வோம். அதே மாதிரி சீனிட விலை குறைவடையுதுன்னு வச்சுக்கொள்வோம். சீனிட விலை குறைவடையுது. அப்ப சீனி அதிகம். சொல்லுங்க. இந்த எக்ஸாம்பிள் விளங்குகள்ல வேற ரெண்டு ரைட். இது உங்களுக்கு விளங்குறல்ல. ரைட். கொஞ்சம் இருங்க. வேற என்ன? பதிலீட்டு பண்டத்தின் உதாரணமா சாம்சங் போன், அதே மாதிரி ஐபோன். சரியா? ஒன்றுக்கு பதிலா இதுதான் பதிலீட்டு பண்டம் அப்படின்னு சொல்றது. சரி, இப்ப சாம்சங் போனோட விலை அதிகரிச்சுன்னு சொன்னா சாம்சங் போனை வாங்குவீங்களா? இல்ல. இல்ல. எந்த போனை வாங்குவீங்க? ஐபோன். ஐபோனை வாங்குவீங்க. ஐபோன் அதாவது சாம்சங் போனோட ஒப்பிட்டு பார்க்கல ஐபோனோட விலை குறைவடையும். அப்ப குறைவடைஞ்சுன்னு சொன்னா அது கேள்வி தொகை அதிகரிக்க போகுது. ஐபோன் அதிகமா வாங்கின்னு சொன்னா ஐபோனோட கேள்வி தொகை என்ன நடக்கும்?
அதிகரிக்கும். அதிகரிக்கும். இப்ப சாம்சங் போன்ட விலை வந்து குறைவடையுது. அப்ப சாம்சங் போன்ட விலை வந்து குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா சாம்சங் போன் அதிகமா வாங்குவீங்களா இல்லையா? அதிகமா வாங்குவீங்களா வாங்குவோம். இல்லையா? ஆம் சார், வாங்குவேன். வாங்குவோம். வாங்குவீங்க. அப்ப வாங்குவீங்க அப்படின்னு சொன்னா சாம்சங் போன அதிகமா நுகர்வோர்கள் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா ஐபோனை வாங்குற அளவு குறையுமா இல்லையா? அப்ப ஐபோன்ல கேள்வி தொகை என்ன நடக்க போகுது? குறைவடை குறைவடைய குறைவடை போகுது. வெரி குட். குறைவடைய போகுது. சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதான் இந்த பதிலீட்டு அப்படின்னு சொல்றது. அப்ப ஏனைய காரணி மாறாத நிலையில குறித்த பண்டத்தின் விலை அதிகரிப்பதனால അതിന്റെ பதிலீட்டு பண்டத்தின கேள்வி அதிகரிக்குதா இல்லையா? பதிலீட்டு பண்டத்தின கேள்வி அதிகரிக்குதா இல்லையா? அதிகரிக்குது. அதிகரிக்குது. அதே மாதிரி பதிலீட்டு பண்டத்தின கேள்வி அதிகரிச்சு குறித்த பண்டத்தின கேள்வி தொகை வந்து என்ன செய்யுது? குறித்த பண்டத்தின கேள்வி தொகை என்ன நடக்குது? அதிகரிக்குது. அதிகரிக்குதா குறைவடையுதா? சாரி, குறைவடை. குறைவு. இப்ப உதாரணமா சாம்சங் போன், ஐபோன், சரி சாம்சங் போன்ட விலை, ஐபோன்ட கேள்வி தொகை, அதே மாதிரி சாம்சங் போன்ட சரி நான் ஒரு செட் ஒன்று போட்டா தான் உங்களுக்கு விளங்கும். சரியா? அந்த பதிலீட்டு விளைவுக்கு வந்து நல்ல செட் ஒன்று போட்டா தான் உங்களுக்கு விளங்கும். சரி, இதுல வந்து நாங்க எடுக்கிறோம் சாம்சங் போன்ட விலை, ஐபோன்ல கேள்வி தொகை QD, அதே மாதிரி சாம்சங் போன்ல கேள்வி தொகை. சரி, இப்ப சாம்சங் போன்ட விலை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அதிகரிக்குது. அப்ப சாம்சங் போன்ட விலை அதிகரிக்குன்னு சொன்னா ஐபோன்ல கேள்வி தொகை வந்து என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதிகரிக்குது. அதிகரிக்கும். எப்படி அதிகரிக்கும்னு சொல்றீங்க தானே? சரியா? பாத்திமா நீங்க சொல்லுங்க பாப்போம். எப்படி அதிகரிக்கும்? நீங்க ஒரு டீச்சர். சரியா? இப்ப நீங்க பிள்ளைகளுக்கு விளக்கப்படுத்த போறீங்க. சொல்லுங்க பாப்போம் எப்படி அதிகரிக்கும்? இப்ப சாம்சங் போன்ட விலை கூடினு சொன்னாக்கா ஐபோன்ட விலை குறைஞ்சு அர்த்தம். அப்ப அங்க இல்ல ஐபோனை தான் அப்படி நீங்க சொல்லப்படாது. சாம்சங் போன்ட விலை அதிகரிச்சா சாம்சங் போனை வாங்க மாட்டாங்க நுகர்வோர். ஓவா இல்லையா? ஓ அப்ப வாங்க மாட்டாங்கன்னா எந்த போனை வாங்குவாங்க? பதிலீட்டு பண்டமாகிய ஐபோன் ஐபோன். அப்ப ஐபோனை வாங்கினா ஐபோன்ல கேள்வி தொகை என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். ஐபோன்ல கேள்வி தொகை அதிகரித்தா சாம்சங் போன்ல கேள்வி தொகை என்ன நடக்க போகுது? குறையும். குறைவடைய போகுது. அப்ப இங்கனைக்க விலை சாம்சங் போன்ல விலை, சாம்சங் போன்ல கேள்வி தொகை. அப்ப எதிர்க்கணிய தொடர்பு வருதா இல்லையா? எதிர்க்கணிய தொடர்பு வருதா இல்லையா? வருது. வருது அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு கேள்வி விதி தொழிற்படுதா இல்லையா? தொழிற்படுது. கேள்வி விதி தொழிற்படுது. அப்ப கேள்வி விதி தொழிற்படுறதுக்கு எப்படி ஒரு பதிலீட்டு பண்டம் இங்கனைக்க அதாவது தொடர்புபடுதுன்னு விளங்கினா உங்களுக்கு? ஆம் சார். பதிலீட்டு பண்டம் வந்து எப்படி வந்து இந்த கேள்வி விதி தொழிற்படுறதுக்கு தொடர்புபடுதுன்னு விளங்கிட்டா இல்லையா? ஆம் சார். இதத்தான் நாங்க என்ன விளைவுன்னு சொல்றது? என்ன விளைவுன்னு சொல்றது? பதிலீட்டு விளைவு. பதிலீட்டு விளைவு அப்படின்னு சொல்றது. இப்ப 2வது எக்ஸாம்பிளுக்கு எடுப்புமே. சரியா? இது முதலாவது. இப்ப 2வது வந்து மாற்றமா எடுப்புமே. சாம்சங் போன்ட விலை வந்து குறைவடையுது அப்படின்னு சொல்லுங்களேன். அப்ப சாம்சங் போன்ட விலை குறைவடைஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? சாம்சங் போனை தானே அதிகமா வாங்குவீங்க. அப்ப ஐபோன் அதிகமா வாங்குவீங்களா? இல்ல. இல்ல. அப்ப ஐபோன்ல கேள்வி தொகை வந்து என்ன நடக்க போகுது? குறைவடை. குறைவடைய போகுது. அதெல்லாம் உங்களுக்கு சொல்றது. அப்ப ஐபோன்ல கேள்வி தொகை குறைவடைஞ்சா சாம்சங் போன்ல கேள்வி தொகை என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். அப்ப நீங்க பாருங்க பாப்போம். சாம்சங் போன்ல விலைக்கும் சாம்சங் போன்ல கேள்வி தொகைக்கும் இடையில என்ன தொடர்பு? எதிர்க்கடிய தொடர்பு. எதிர்க்கணிய தொடர்பு. அப்ப இங்கனைக்கே கேள்வி விதி தொழிற்படுதா இல்லையா? தொழிற்படுது. கேள்வி விதி இங்கனைக்கே தொழிற்படுது. கேள்வி விதி என்ன செய்யுது? தொழிற்படுது. அப்ப கேள்வி விதி தொழிற்படுறதுக்கு எப்படி இந்த பதிலீட்டு பண்டம் தொடர்பு படுது அப்படின்றத நீங்க விளங்கி கொண்டீங்களா? ஆம் சார்.
எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். எல்லாரோட ஆன்சரையும் நான் எதிர்பார்க்கிறேன். ஓ சார் விளங்கிட்டு. ஓ சார். ரைட். சரியோ? இதுதான் இந்த பதிலீட்டு விளைவு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றது. சரியா? ரைட். ரைட். இப்ப நாங்க ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். சரியா? புரியுதுங்க? சரி, உங்களுக்கு மிஸ் ஆகின கிளாஸ் எல்லாம் சேர்த்து தான் எடுத்து விடுறேன். சரி, என்ன சொன்னால் நாங்கள் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே டைம் இல்லாமல் பெய்திரும், வேலைகள் வரும். அதால தான் நிறைய டைம் எடுக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாயிருந்து கேட்டுக்கோங்க. ரைட். விஷயத்த விளங்கிக்கொள்ளும். இப்ப நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அந்த வருமான விளைவு அதே மாதிரி பதிலீட்டு விளைவு, வருமான விளைவு பதிலீட்டு விளைவுக்கான ஒரு உதாரணம் ஒன்றை பாக்குறோம். சரி, ஒரு பொருளோட விலை வந்து 5ல இருந்து 4 ரூபாவா வந்து என்ன செய்யற அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளோட விலை வந்து 5 ரூபாயில இருந்து 4 ரூபாயா வந்து குறைவடையுது. சரியா? குறைவடையுது. அதன் போது அதன் கேள்வி தொகை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, 20ல இருந்து 30ஆக அதிகரிக்குது. அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். சரி, நல்லா விளங்கிக்கொள்ளணும். விலை வந்து 5ல இருந்து 4ஆக குறைவடைகிற டைம்ல கேள்வி தொகை வந்து 20ல இருந்து 30ஆ அதிகரிக்குது. சரி, எனின் விளைவு, வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு என்றத நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா பார்க்க போறோம். இப்ப முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா விளைவு. இப்ப நாங்க ஒரு செட் ஒண்ணு போடுவோமே. விலை வந்து 5ல இருந்து எவ்வளவா குறைவடையுது? 4 ரூபாயா? 4 ரூபாயா குறைவடையுது. கேள்வி தொகை QD வந்து என்ன நடக்குது? 20ல இருந்து எவ்வளவு அதிகரிக்குது? 30 ரூபாயா? 30 ரூபாயா அதிகரிக்குது. இப்ப நாங்க முதலாவது விடயம் எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன? விளைவு. இந்த விளைவுன ரெண்டு வடிவங்கள் என்ன? வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு. வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு. இப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். இந்த மொத்த விளைவு அல்லது விளைவை நாங்க பார்க்க போனா 30 ரூபாயா அதிகரிக்குது 20 ரூபாயில இருந்து. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? மொத்த விளைவு பார்க்கறதுக்கு 30ல இருந்து 20 கழிக்கிறோம். விளங்கின ஒண்ணு சொல்றது. அப்ப 30ல இருந்து 20 கழிச்சா எத்தனை வரும்? 10 அலகுகள். 10 அலகுகள். 10 அலகுகள். இதைத்தான் நாங்க என்ன சொல்றது? விளைவு. இதுதான் நாங்க வரைவிலக்கணத்திலையும் பார்த்தோம். ஒரு பொருளுடைய விலை மாற்றத்துக்கு அமைவாக அதன் கேள்வி தொகையில ஏற்படுற மாற்றத்தின் அளவைத்தான் நாங்க விளைவுன்னு சொல்லி போட்டு நாங்க வரைவிலக்கணத்திலையும் பார்த்திருந்தோம். அப்ப எத்தனை அலகு? 10 அலகுகள் தான் இந்த விளைவு வரும். அதே மாதிரி அடுத்ததாக நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ரைட், நுகர்வோண்ட வருமானம் வந்து அதுல நோட் ஒன்று தாரான். இந்த கேள்வியில வந்து நோட் ஒன்று தாரான் என்னன்னு சொன்னா, நுகர்வோண்ட வருமானம் 100 என கொள்க, 100 ரூபாய் என கொள்ளட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு நோட் ஒன்று தாரான். சரியா? தந்துட்டு இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரி, 100 என கொள்ளட்டான். இப்ப விஷயத்துக்கு வாங்க. விலை, கேள்வி தொகை. சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அந்த வருமான விளைவை பார்க்க போறோம். வருமான விளைவை நாங்க பார்க்க போறோம். வருமான விளைவு. சரி, இப்ப என்ன விஷயம்னு சொன்னா இதுல வந்து விலை, கேள்வி தொகை, நுகர்வோண்ட வருமானம். அப்ப நுகர்வோண்ட வருமானம் வந்து 100 என கொள்ளட்டான். சரியா? 100 ரூபாய் தான் நுகர்வோண்ட வருமானம். அப்படின்னா விலை வந்து 5 ஆகிக்கிற டைம்ல எத்தனை பொருள் அவன் வாங்கலும்? 20. 20 பொருளை வாங்கலும்.
சரியா? விலை வந்து 4ஆ மாறுற டைம்ல, குறைவடைற டைம்ல அவன் எத்தனை பொருளை வாங்க இயலும்? 25. 25. 25. 25. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த வருமான விளைவு எவ்வளவு? வருமான விளைவு எவ்வளவு? 5. 5. அப்ப 25ல இருந்து 20 போனா எவ்வளோ? 20 போனா எவ்வளோ? 5 அலகுகள். 5 அலகுகள். 5 சார் அலகுகள். சரி. சார் அதான் சொல்லுது கொஞ்சம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆம் சார். ரைட். சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். ரூ. 100 சல்லிய வச்சு அவன் விலை 5 ஆகிற டைம்ல 20 பொருளை வாங்க இயலும். அதே மாதிரி விலை வந்து குறைவடையுது, 4ஆ குறைவடையுது. அப்ப ரூ. 100 சல்லிய வச்சு எத்தனை பொருளை வாங்க இயலும்? 25. 25. அப்ப 25ல அதாவது விலை மாற்றத்தின் அமைவாக அந்த கேள்வி தொகையில ஏற்பட்ட மாற்றம். அப்ப வருமான விளைவின் காரணமாக ஏற்படுகின்ற அந்த கேள்வி தொகையில ஏற்படும் மாற்றம் தான் இந்த 25. அந்த 25ல இந்த 20 கழிச்சா வந்து 5 அலகுகள் தான் இந்த வருமான விளைவாக நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப நாங்க அடுத்ததாக நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த பதிலீட்டு விளைவை நாங்க பார்க்க போறோம். இந்த பதிலீட்டு விளைவை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா, மொத்த விளைவு தானே. மொத்த விளைவு எவ்வளோ? 10. 10. சரியா? அந்த மொத்த விளைவுல இருந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், எங்கட இந்த வருமான விளைவை கழிக்கணும். வருமான விளைவை கழிக்கணும். வருமான விளைவு எவ்வளோ? 5. 5. அப்ப மொத்த விளைவுல இருந்து வருமான விளைவு 5 கழிச்சா, 10ல இருந்து 5 கழிச்சா எங்களுக்கு வந்து பதிலீட்டு விளைவு வந்து வரும். அப்ப பதிலீட்டு விளைவு எவ்வளோ? 5. 5. விளங்கிட்டா உங்களுக்கு சொல்றது? இதுதான் இந்த வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு, விளைவு. இது கிளியரா விளங்கிச்சா? ஆம் சார். ரைட். சரி. ரைட். அப்ப நாங்க இதோட வந்து கிளாஸ் முடித்துக் கொள்வோம். அதானும் கேட்டுட்டு. அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த கேள்வி விதியை முன்வைக்கக்கூடிய முறைகள் 3 முறைகள் இருக்குது. எக்ஸ்ட்ரா நோட்ஸஸ் இருக்குது. அதையும் நாங்க பார்ப்போம். இப்போதைக்கு நாங்க கிளாஸை முடித்துக் கொள்வோம். இப்போதைக்கு நீங்க என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த கேள்வி விதி சம்பந்தமா அந்த கேள்வி விதியின் எடுகோள், அதே மாதிரி கேள்வி விதி தொழிற்படுறதுக்கான காரணங்கள், அந்த காரணங்களோட விளைவுளைக்கிற 2 விடயம், வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு, இது சம்பந்தமான வரை விலக்கணங்கள், விளக்கம், உள்வாங்கல், அது எல்லாத்தையும் சேர்த்து அதோட உதாரணத்தோடையும் நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். ரைட். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.